ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு அப்டேட் சொல்ற ஒரு ஆள காணோம். மகேஷ் பிரதர், உங்களுக்கு கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே. அப்ப அப்படியே நம்ம அப்டேட் சொல்லி ஆரம்பிச்சிருவோம். பரணி ஜாயின் பண்ணிட்டோம். ரொம்ப ஆழமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஹாரிஸ் ஜெயராஜோட கம்பேக் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் லெஜெண்ட் படத்துல கம்பேக் கொடுத்தா அடுத்தடுத்து தொடர்ச்சியா படங்கள் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராம இருந்துச்சு. தெலுங்கு படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அதுவுமே இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு புது படம் பண்றாரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோமோவா பிராங்க் ப்ரோமோவா விட்டுருக்காங்க. அதாவது அவர் சாங்ஸ் தரால அவரை வந்து ஒரு கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர போற மாதிரியும் ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அடுத்து இன்றைய ரூமர் அப்படிங்கிற எப்பவுமே நியூஸ் தான் சொல்லுவோம். ஆனா இன்றைய ரூமர் என்னன்னா நெல்சன் அவருடைய இயக்கத்துல, அதாவது ரஜினி கமல்ஹாசன் இது 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிற படத்துக்கு வந்து முன்னாடி லோகேஷ் ராஜ் டேரக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நெல்சன் பேர் அடிபடுது. நெல்சன் தான் இயக்க போறாருன்னு உறுதியா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். அந்த நியூஸ் இது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல வந்து ஆரியன் பிரஸ் மீட் நடந்துச்சு. அங்க சில கிளிம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது போக வந்து இந்த இவரு கென் கருணாஸ் டைரக்ட் பண்ற அந்த படத்துடைய முதல் படம், அவரே ஹீரோ நடிச்சு டைரக்ட் பண்ற படத்துடைய பூஜை வந்து நேற்று நடந்துச்சு. அதோட பூஜை ஸ்டில்ஸ்லாம் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. ரேஜ் அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து டைட்டில் போஸ்ட் வந்திருக்கு. அந்த பிரபாஸுடைய படம் பௌஜி, அந்த பௌஜி படத்துக்கு அந்த மோஷன் போஸ்ட் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. பெட்டாலியன் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பாக்ஸ் அலோன், ஃபைட் அலோன்ஸ் போட்டு மோஷன் பண்ணி நேற்று வந்து போஸ்டரே கொஞ்சம் வித்தியாசமா மோஷன் போஸ்ட் மாதிரி விட்டுருக்காங்க. அகண்டா 2 அதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படிங்கன்னு விட்டுருந்தாங்க. அதாவது கிளிம்ஸ் ஏற்கனவே விட்டுருந்தாங்க. அதே மாதிரி 2வது தடவை கிளிம்ஸ் விட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் மாதிரி இருந்துச்சு. அதை பத்தி அஜித் பல்தான் பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா பேசுவோம். அப்புறம் அதர்ஸ்னு ஒரு படம், அந்த படத்துல இருந்து ஒரு பார்வை பார்த்தவனே அப்படிங்கிற ஒரு சாங் வந்து வீடியோ சாங் விட்டுருந்தாங்க இன்னைக்கு. அடுத்தது வேற என்ன, பெட்டி அப்படின்னு ஒரு ராம் சரண் படம், அந்த படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்ரீலங்கால தொடங்க போறதா, ஸ்ரீலங்காக்கு ஆரம்பிச்சுட்டதா, ஷூட்டிங் போயிட்டதா சொல்லி ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. பா ரஞ்சித் வழங்கும் மயிலா அப்படிங்கிற படம் வந்து ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்கிரீனிங் ஆக போகுது. பக்கத்துல ஃபுல்லா நெருப்பயிர் முளைய போகுது அப்படிங்கிறது அந்த படத்துடைய போஸ்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த போஸ்டர் விட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து மாஸ்க் நேற்று வந்து ரிலீஸ் டேட் இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 21 கவினுக்கு வந்து பேக் டு பேக் ரிலீஸ். இப்போதான் கிஸ் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அடுத்தது வந்து மாஸ்க் ரிலீஸ் ஆகுது. வெற்றிமாறன் வழங்கும் மாஸ்க், ஆண்ட்ரியா தயாரிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் இப்போ அஃபீஷியலா நவம்பர் 21 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து தனுஷோட இட்லி கடை, அது வந்து அக்டோபர் 29 முதல் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. காந்தாரா 818 கோடி இது வரைக்கும் வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணியிருக்கிறதா அபிஷியல் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட் விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா KGF 2 பாகுபலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாகுபலி 2 KGF 2 வந்து ஒரு டப்பிங் படங்கள்ல முதல் 2 இடங்களை பிடிச்சிருச்சு. காந்தாரா வந்து சாப்டர் 1 3வது இடத்தை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வேற என்ன, அடுத்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு வந்து கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. IPL அப்படிங்கிற ஒரு படம், அதாவது இந்தியன் பெனால் லாவா, அந்த படத்துடைய டீசர் விட்டுருக்காங்க. அந்த ரேஸ் பண்ணுவோம் அப்படி TTF வாசன், அவரு அபிராமி கிஷோர் இவங்கெல்லாம் பிடிக்கிற படம். அப்புறம் நேற்று நம்ம பேச முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கு. ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் படத்துல இருந்து பிரபாஸ் பர்த்டே கிளிம்ஸ், அதாவது ஆடியோ கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். அதாவது அதை கோட் பண்ணி ஒருத்தர் போட்டிருப்பாரு, மாறான்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு. அவர் அந்த வீடியோவோட ரியாக்ஷன் தான் நம்ம அந்த கிளிம்ஸ் முழுக்க பார்த்துட்டு வந்த ரியாக்ஷன், அவ்வளவுதான். அது நீங்க யாரும் பார்க்கலன்னா அந்த அபிஷியல் ஸ்பிரிட் மூவி பேஜ்ல கோட் பண்ணி போட்டிருப்பாரு, அதை பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ நேத்து அந்த இந்த அப்டேட் பத்தி நம்ம பேசவே இல்லை ப்ரோ. சங்கரன் சாரி வரப்பிரசாத் காரு, மன வரப்பிரசாத் காரு அந்த படத்தோட அப்டேட் என்ன வந்துச்சு சொல்லிருங்க. வெங்கடேஷ் ஜாயின் பண்றாருல அந்த படத்துல, அது அப்பயே படம் அனௌன்ஸ்மெண்டே நியூஸ் வந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே நியூஸ் வந்துச்சு. நேத்து வீடியோன்னு போட்டுருந்தாங்க. அதை பத்தி நம்ம பேசுறேன்னு சொல்றேன். ஓ சரி சரி ரைட் ஓகே. அது அப்பயே அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்பயே இவர் கண்டிப்பா அந்த படத்துல நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அது அவரோட ஃபேவரட் டைரக்டர் அப்படிங்கிற நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப வீடியோ விட்டாங்களா, அது அபிஷியலா சொல்லிருக்காங்களா, என்ன சொல்லிருக்காங்க அதுல? அபிஷியலாக ஜாயின் பண்றதை போட்டாங்க ப்ரோ. ஜூம் ஷூட்ல ஜாயின் பண்றதை போட்டாங்க. ஓ சூப்பர்.
சரி, அதான் நேத்து நம்ம அதை பத்தி பேசவே இல்லை, அதனாலதான் சரி. சரி சரி சரி, ரைட், ஓகே. எனக்கும் தெரியல, நான் பார்க்கவே இல்லை, நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் சொல்லுங்க. அந்த ஏகே போட்டோ நம்ம பார்த்தேன், கேரளா போயிருக்கிறாரு போல இருக்கு. டாட்டு வந்து ஒரிஜினலா இல்ல? தெரியலங்க, தெரியல எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏஐ மாதிரி ஒரிஜினல் டூப்ளிகேட்டா செக் பண்ண முடியாதுல்ல, தெரியலையே. படத்துல இப்பதான் நல்லா இருக்கு. தெரியலையே, அது போட்டோ பார்த்தேன், ஒரிஜினலான்னு தெரியாம இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணாம வச்சிருக்கேன். பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தெரியலங்கிறனால ஷேர் பண்ணாம வச்சிருக்கேன். ஓகே. பிரகாஷ் ப்ரோ கிட்டு பாத்துட்டே பிரகாஷ் ப்ரோ. எது எது? ஓ, கிட்டு கிட்டு, ஓ, புரிஞ்சிருச்சு கிட்டு புரிஞ்சிருச்சு. கிட்டு சொல்லுங்க, உங்க ரிவ்யூ சொல்லுங்க. என்ன ப்ரோ சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு, ஏதோ காட்டினாங்க. அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரியல, பட் பரபரப்பா இருந்துச்சு இன்டர்வல் வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இதாயிட்டாங்க ப்ரோ, ரொம்ப சினிமேட்டிக் லிபர்ட்டி அந்த படத்துல. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு பேசுது அந்த படம். எண்ட் ஆஃப் பரபரப்பா ஏதோ பழக, அது பரபரப்பு கதை. அங்க படத்துல பரபரப்பா ஏதோ நடக்குது, நமக்குதான் தலை சரீரமா இருந்துச்சு. என்ன பண்றாரு இவரு, என்னென்னமோ பண்றாரு, பிட்காயின் வச்சு ஏதோ பண்றாரு, இவ்வளவு காசு பரிமாறுது, சி பதிமா பதம் அதை என்ன மாற்றம் பண்றாங்க, என்னென்னவோ நடந்துச்சு ப்ரோ. அது செகண்ட் ஹாஃப் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அது அப்படியே இது பண்ணிட்டாங்க, அப்படியே பழி வாங்குற கதை மாதிரி வந்துருச்சு கடைசியில. ஜெயபிரகாஷ் ப்ரோ அவரு இது தமிழ் படம் 3 எடுக்கிறாரா? அவர் அன்னைக்கு யாரோ போட்டிருந்தாரு கீழே வந்து கம்மிங் சூன்னு போட்டிருந்தாரு, சமூகன். தமிழ் படம் 2 வந்தப்பே 3 எடுப்பேன்னு தானே சொன்னாரு. அது என்ன சீக்கிரம் தானே எடுக்க வேண்டியதுதான். அதுக்குன்னா டைம்லெஸ் தானே அதெல்லாம். எப்படின்னா மற்ற படங்களுக்கு படம் வந்து கதை இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணும். இது மற்ற படங்களோட கதையை வச்சு தானே, உங்களுக்கு வந்து ஸ்பூஃப் ஃபிலிம் தானே. அதுக்கு நீங்க எதுக்கு எண்டு கார்டே கிடையாது, நீங்க 100 வரைக்கும் எடுக்கலாமே. கடைசி 5 வருஷத்துல நிறைய கண்டென்ட் இருக்கு. ஆமா, எடுக்க வேண்டியதான், எப்ப வேணா எடுக்க வேண்டியதான். நிறைய படங்கள் இப்போ அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது, ட்விட்டர்ல உள்ள நபர்களே வந்து ஏகப்பட்ட படங்களோட போஸ்டர் போட்டு ஐடியா கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த அக்ஷய் குமார் கில்ல ஏதாவது கில்லாடின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்போ இவருக்கு நிறைய ஐடியா கொடுக்கலாம். அது இல்லாமல் சீனே எப்படி எடுக்கலாம் கொண்டு ட்விட்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் போடுறது. ரிவ்யூஸ் போடுறது ஒரு சைடு அப்படின்னா, நம்ம மக்கள் படம் பார்க்குற மக்களே இப்பெல்லாம் வந்து மீம்ஸ் போட்டு படத்தை வந்து பிரிச்சாராங்க. அந்த மீம்ஸ் ஐடியா கேதர் பண்ணாலே உங்களுக்கு படத்தோட கண்டென்ட் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. தமிழ் படம் 3, 4, 5 எடுக்கலாம். அங்கிட்டு ஒரு பக்கம் காஞ்சனா 3, 4, 5, 6 அப்படி போகும். அரண்மனை 4, 5, 6 எல்லாம் போட்டி போடலாம். அப்புறம் அந்த அந்த படம் கன்ஃபார்ம் தானா பிரகாஷ் ப்ரோ, சுந்தர்சி கூட சூப்பர் ஸ்டார் இல்ல பண்ணல? தெரியல ஆனா பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறது வேணா உண்மை. ஏன்னா சுந்தர்சி எல்லா பெரிய ஹீரோக்கிட்டமே கதை சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அவர் கதை சொல்லிட்டு இருந்த முன்னாடி ஆக்ஷன் சமயத்துல வந்து அது விஜய்க்கு எழுதின கதை தானே. விஜய்கிட்ட சொன்ன கதை, சாரி விஜய்க்கு எழுதின கதை இல்லை, விஜய்கிட்ட சொன்ன கதை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய படம் அதுக்கப்புறமும் விஜய் வச்சு படம் பண்றதுக்கு சுந்தர்சி முயற்சி பண்ணாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட 3 வருஷம் முன்னாடி கூட முயற்சி பண்ணாரு. அந்த மாதிரி கதைகள் அவர் பெரிய ஹீரோக்கள்ட்ட அப்பப்போ முயற்சி பண்றது நடக்கணும்ல. ஆனா நடந்தா நல்லதா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது படம் சூப்பர் படம் வருதா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவர் சூப்பர் ஸ்டார் நம்ம பேக் டு பேக் ஒரு ஆக்ஷன் படமா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லைட்டான ஃபிலிமா ஒன்று பார்க்கலாம். ஒரு சுந்தர்சி ஸ்டைல ஒரு காமெடி படம் பண்ணலாம். ஆனா சுந்தர்சி காமெடி அரண்மனை 4ல ஒன்றும் இல்லை, கதை சூப்பரா இருந்துச்சு, ஆனா காமெடி இல்லை. அந்த காமெடி அவர் ஸ்டைல மறந்துடாம திரும்ப பழைய அந்த எப்படி சொல்றது, பேக் டு ஸ்ட்ராங் ஜோன், அந்த ஸ்ட்ராங் ஜோன்ல போய் அவர் படம் பண்ணி அங்க ஒரு நல்ல படம் பண்ணாரும், நல்லா தான் இருக்கும். நான் ஏன் இந்த செய்தியை நம்புறேன் அப்படின்னா, அவங்க பொண்ணு தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, பொண்ணு தயாரிக்கிற பொண்ணுக்காக கண்டிப்பா ஒரு சின்ன பட்ஜெட்லாம் படம் பண்ணுவாங்க. அப்ப சின்ன பட்ஜெட்ல நீ பெரிய டேரக்டர் போட முடியாது, பட்ஜெட் இருக்கிற டேரக்டர்லாம் போட முடியாது. அப்ப இந்த மாதிரி சுந்தர்சி மாதிரி ஆட்கள் அதே மாதிரி புது டேரக்டர் நம்பி கொடுத்துட முடியாது ரஜினி படத்தை. அப்ப ஒரு பெரிய டேரக்டராகவும் இருக்கணும், அதே சமயம் பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிற டேரக்டராகவும் இருக்கணும்.
அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் சுந்தர்சி தானே இப்ப இருக்கிறாரு. ஒரு சில டேரக்டர் தான் இருக்காங்க. அந்த ஒரு சில டேரக்டர் சில பேர் ஃபார்ம் அவுட், சில பேர் வந்து தொடர் பிளாப்ல இருக்கிறவங்க. அப்படிங்கிறது சுந்தர்சி ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அவர் பேய்க்கது அரண்மனை 5 எடுத்துறாம அந்த அரண்மனை 4 எடுத்துருக்காரா 5 அதுல இவ்வளவு இறக்கி விடாம இருந்தா சரி. ப்ரோ அதுதான் சொல்றேன், அதுல இருந்து மாத்தி ஏதாச்சும் சந்திரமுகி வெர்ஷன் மாதிரி ஏதாவது எடுத்துட போறாரு. ஏற்கனவே அரண்மனையே அவரோட படம் தாங்க, ரஜினி படம் தாங்க, 1000 ஜென்மங்கள் படம் தாங்க. 1000 ஜென்மங்கள்னு அந்த ரஜினியோட படம் தான் வந்து அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்ட், அதோட காப்பி தானே அது. சுந்தர்சி ரோல் வந்து ரஜினி நடிச்ச ரோல், இன்னொரு ஹீரோ நடிச்ச ரோல் வந்து அவர் பேர் என்ன, வினய் நடிச்ச ரோல் 1000 ஜென்மங்கள். எனக்கு பேட்ட ஸ்டைல்ல ஒரு ஜாலி ஃபிலிம் வந்தா ஓகே ப்ரோ. ஏதோ ஒன்று அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ அதை பற்றி பேசணும். நிறைய பேசலாம். அப்போ இவர் வருவார் சுகுமார் ப்ரோ, நடக்காதுன்றவாரு. அதனால வந்து பொறுமையாக நடக்கிறப்ப நடக்கட்டும். எனக்கு இன்னைக்கு வந்த நியூஸ்லயே வந்து அந்த நெல்சன் நியூஸ் வந்துச்சுல்ல, ஆக்சுவலா அதுவும் ஒரு வகையில சந்தோஷமானதா இருந்துச்சு. ஏன்னா வந்து நீங்க வந்து ரஜினி கமல் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிற படம் முழுக்க 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 ரத்தம் தெறிக்க 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 ஆக்ஷன் படம் இருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க சேர்ந்ததுக்கான ஒரு இது இல்லாம போயிடும். ஒரு ஒரு ஒன்னும் ஒரு ஜாலியான ஒரு படமா இருந்தா கண்டிப்பா நெல்சன்ட்டு நீங்க மாசு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பயங்கரமா அவருடைய காமெடி இருக்கும். அது போக ஹீரோக்களை கொஞ்சம் வித்தியாசமா காட்டக்கூடாது. ரெகுலரா அவங்க பண்ணிட்டு இருக்க அவங்க காமெடி, ரஜினி 100 படங்கள் நடிச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு 20 படம் 30 படம் காமெடி பயங்கரமா பண்ணிருக்கிறாருனாலுமே ஜெயிலருக்கும் அந்த படங்களுக்குமான காமெடிங்கிறது வித்தியாசம் இருக்கும். ஜெயிலர்ல ரஜினி சிரிக்கவே மாட்டாரு, ஆனா அவர் வந்து சூப்பரா அந்த ஒரு சுத்தி இருக்கிற விஷயத்தை அப்படியே மேட்ச் பண்றது இருக்குல்ல. அது மாதிரி வந்து கமலும் பாத்தீங்கன்னா அவர் பஞ்சதந்திரம், பொம்பளைக்கு சம்பந்தம், வசூல்ராஜன் ஏகப்பட்ட காதலால இருந்து மைக்கேல் மதன காமராஜன் எங்க போனாலுமே அவர் காமெடி படம் 100 படம் பண்ணியிருந்தாலுமே நெல்சனோட டைப்புங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால நான் வந்து ஒருவேளை நடந்தால் லோகேஷ் கனராஜை விட வந்து நெல்சனுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து நெல்சன் கூட படம் பண்ணா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான். பயங்கரமா ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான அந்த காம்பினேஷன் பார்க்கலாம். ரஜினி கமல் இதுல வந்து நெல்சன் அவங்களோட டச்சில் வந்து அந்த ஒரு குரூப் அந்த ஒரு கேங் ஒன்று வரும். அந்த ஏதோ ஒரு வித்தியாசமான படம் பார்க்கலாம். பார்ப்போம், எல்லாம் நடக்கணும்ல ஃபர்ஸ்ட். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இவரு சுகுமார் ப்ரோ ஒன்று போட்டிருந்தாரு, பொங்கலுக்கு ஒரு படம் வந்து பிக்கி பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு இதாகுதுன்னு சொல்லிட்டு எந்த படம் தெரியுமா? தெரியலையே, வருவார்ல இப்போ வந்தோடனே கேட்போம். வருவார், கொஞ்ச நேரத்தில் வந்துருவார், வந்தோடனே கேட்டுருவோம். இப்போ போட்டிருக்காரு ட்வீட், நான் பார்க்கல, இருங்க பார்த்துட்டு வரேன். வருஷம் அவர் என்ன போட்டிருக்காரு, எதை மீன் பண்ணி போட்டிருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். இப்போதான் அஜித் பல்டான் போட்ட அந்த வெங்கடேஷ் ஜாயின் பண்ற ப்ரோமோ பார்த்தேன். ஏற்கனவே எதிர்பார்த்தது தான்னாலும் அஃபிஷியலா வந்திருக்கு இன்னைக்கு, சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த அனில் ரவிப்பொடி வெங்கடேஷ்ங்கிறது ஒரு செம்ம சக்சஸ்ஃபுல் காம்போ. அனில் ரவிப்பொடி இன்ன வரைக்கும் ஃபிளாப்பே கொடுக்கல, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த 2 பேர் காம்பினேஷன் வந்து அந்த காமெடி பயங்கரமா ஒர்க் ஆகும், அழகா மேட்ச் பண்ணிடுவாங்க, நல்லா இருக்கும். பார்ப்போம். 2வது பொங்கல் வேற ரிலீஸ் ஆகுதுல, அதுவும் பொங்கலுக்கும் அனில் ரவிப்பொடிக்கு செம்ம ஒரு என்னது காம்பினேஷன். சரி அஜித் பல்தான் இப்படி வாங்க, சாங் டீசர் வந்துச்சு, எப்படி இருந்துச்சு டைலாக்லாம்? அது எப்பவும் போல நேத்தே வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, அது முரளிகிருஷ்ணாவோட இன்ட்ரோ தான் சொல்லி. சரி ஓகே தான் சொல்லுது. ஏன்னா ஃபைட் சீன்ல இருந்து அந்த இன்ட்ரோ ஃபைட் சீன் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு இப்படிதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்டா அந்த மாடை வச்சு தானே? அதேதான் மாடை வச்சு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாரு, இது வேற கலர்ல வந்திருக்காரு. சிம்பிளா இருந்துச்சு ப்ரோ. அது இன்னமும் அந்த கை அந்த விரல இப்படி ஆட்டிட்டு பேசுறது ஒரே மாதிரி வச்சு அது நல்லா இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது. திருப்பி அதே பண்றாங்க. நமக்கு அது ரொம்ப அந்த எப்படி இந்த ஒரு நேரத்துக்கு வெறுத்து போகிற மாதிரி ஆகத்தா, இல்ல அதுவும் சலிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் அதே மாதிரி டைலாக் டெலிவரி அதே இது அப்படின்னு. ஏன்னா டைலாக் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னையோட கொஞ்சம் டைலாக் நல்லா இருக்கு. தமிழ் டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தமிழ் டப்பிங் டைலாக். ப்ரோ ஆனா இந்த படத்துக்கு மெயின் கேரக்டர் வந்து அக்கண்டா தானே, இந்த ஸ்பாட்லயே இது டம்மி தான். அக்கண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்துக்கே ஒரு பெரிய இதாகும். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள்கேன்னு இறக்கியிருந்தாங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கும். எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த டீசர் விட்டானுங்கன்னு தெரியல. நம்ம தமனு காட் மோடு, ஓம் நம சிவாயா அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம்
சரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் இறக்க போறாங்க நினைச்சிட்டு இருந்தா இது போயிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் டிசப்பாயின்மெண்ட். எனக்கு நண்பன் பட டெம்ப்ளேட் தான் ஞாபகம் இருக்கு. இந்த சைலன்சர் ஏன்டா அழுதுட்டு இருக்கான், செகண்ட் ரேங்க் வந்துட்டான் அவன் அப்படி. பொருளை மிஸ்டர் இங்க அவாவே என்ன கடுப்புல உட்காந்துருக்கான். டீசருக்கு பதிலா சிங்கிள் வந்திருக்கலாமேன்னு பாலையா படத்துக்காக ஒருத்தர் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. ஐயா எங்க படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது, அதனால நாங்க சிங்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பரணி ப்ரோ வரல. இல்ல நியாயமா பார்த்தா வீக்கெண்ட் அதான் நாளைக்கு பிரகாஷ் ப்ரோ வர மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல வந்துருவேன். ஓகே சரி, உங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டோட ஒன் பேட் ஹேபிட் அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா புது ட்ரை. அது என்ன, அந்த சீன் விஷுவலா எப்படி இருக்கும்னு நமக்கு ஆடியோலயே புரிய வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஹிந்தியில தான் பார்த்தேன், அப்புறம் இன்னைக்கு காலைல தான் தமிழ்ல வேற விட்டுருக்காங்களான்னு தமிழ்ல பார்த்தேன். நான் பிரகாஷ் ப்ரோ கடிக்கிற மோட்ல இருக்காரு போல. ஆரம்பிங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல கிடைக்கிறதுலாம் இல்லைங்க. நான் அது நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் அவர் சந்தீப் வந்து சூப்பரா பண்ணுவாரு. இதுலயும் பயங்கர பில்டப்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் என்னன்னா இந்த ஆடியோ கிளிப்ஸ்ங்கிறது முன்கூட்டியே நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்க்கல. அதனால வீடியோ வரும் ஏதாச்சும் ஒன்று வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் ஒருத்தர் கோட் பண்ணி போட்டுருந்தாரு, அது சூர்யா ஃபேன் ஒருத்தர் இருப்பாரு, ஏன்னு போட்டு இந்த மாறாவா ஏதோ போட்டுருப்பாரு. அவர் அந்த கோட் ட்வீட் பார்த்தேன். என்னன்னா வந்து ஒரு ஹாலிவுட் படம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க அது போட்டாங்களா, அதை பாருங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு அதோட மேட்ச் ஆச்சு. அப்படிதான்டா நானும் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். அதேதான் அந்த மாறா அவரே அதே ட்வீட் தான் இதை. அந்த எனக்கு வந்து ப்ரோ கேம்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இதோட இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அது கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா இந்த இது ஸ்பிரிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த ஃபீல் பண்றது முக்கியம். அதை நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற நம்ம இங்கேயே அந்த மாச ஃபீல் பண்ண முடியுதுல. பிரகாஷ்ராஜ் டயலாக் டெலிவரி அந்த இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இப்படி தானே முதல்ல பண்ணாரு. அந்த அனிமலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லயே அந்த ஆடியோ போட்டு விட்டார்ல, அந்த மியூசிக்கை ஃபர்ஸ்ட்லயே ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுவே ஒரு மாதிரி இருக்கும்ல, நீங்க பாடுவீங்க அது என்னது வானா வாம் அதானே. அனிமலுக்கு இதே மாதிரி தான் ப்ரோ. அதுல டைலாக் இருக்காது. அதுல வந்து கேஸ்ட் ரிவீல் பண்ணி அந்த மியூசிக் வரும், ஒரு விசில் மியூசிக் வரும். அனிமல்ல அது வரும், விசில் தீம் வரும், அது வரும். ஆமா அது வரும் அனிமலுக்கு. இதுல டைலாக்கோட வச்சுட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகவே இன்னும் 6 மாசம் 7 மாசம் ஆகும். நவம்பர்ல ஆகுதுல்ல, நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது ஷூட். அடுத்த மாசம் ஆகுது. அடுத்த படம் இதான் போறாரு. அடுத்து இந்த ராஜா சாப் முடிச்சுட்டு அடுத்து இதான் போறாரு. அப்ப அது கல்கி 2ல எப்ப வரும்? சலாரு அதெல்லாம் அப்புறம் தான். இது 25 படம், இதுதான் மொதல் போறாரு. ப்ரோ கல்கி 2 வந்து அவர் இருக்கிற லைன் அப்ல லாஸ்ட் படம் தான் கல்கி 2. பிரசாந்த் நீல் வேற வரணும்ல, இந்தியா படம் முடிச்சுட்டு இப்போதைக்கு இவருதான் இருக்காரு, அதனால இவர்கிட்ட பேர் வருது. என்டிஆர் படம் நடக்குதானே தெரியல, அது இன்னும் பேரா தெரியல. ப்ரோ கருப்பு பொங்கலா ப்ரோ? இது வரைக்கும் இல்லைங்க, இது வரைக்கும் இல்லை. அந்த படம் வந்து பிப்ரவரி இல்ல மார்ச் பிளான் பண்றாங்க போல இருக்கு. ப்ரோ கார்த்தி வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஜான் 20 ரிலீஸ் டேட் சொல்லியிருந்தாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பண்ணா? இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆனா ஜனவரி 23னா எப்படி எனக்கு
பராசித் ரிலீஸ் ஆகி 8 நாள் கேப் தான் இருக்கும். ப்ரோ அவங்க எல்லாம் ஃபெஸ்டிவல் ரீசன் சொல்றாங்க. பிப்ரவரியில எங்க ப்ரோ ஃபெஸ்டிவல் இருக்கு? மார்ச்ல அதுலயும் இல்ல, ஏப்ரல் தான் இது விட்டா, பொங்கல் விட்டா. இந்த பெட்டி ரிலீஸ் ஆகுதுல ஒரு டேட்டு, அன்னைக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது ப்ரோ. அன்னைக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. அது மார்ச். பெட்டி, பாரடைஸ், டாக்ஸிக். அன்னைக்கெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க. பில்லா பாலனோட கை தூக்கி சொல்லுங்க. ப்ரோ பொங்கலுக்கு ஜனநாயகன் பரசதி கன்ஃபார்மா அது வருமா, இல்ல என்ன ஒரு பேக் அடிக்குமா ப்ரோ படம்? இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் 2 படமும் கன்ஃபார்மா வருது. கூடுதலா இன்னொரு படம் ஜாயின் ஆகும், அவ்வளவுதான். தவிர 2ல 1 இப்போ இது வரைக்கும் எந்த படமும் பேக் அடிக்கல இது வரைக்கும். ஓகே. பேக் அடிக்கவும் வாய்ப்பு இல்லைங்க. எப்படிங்க 2 பெரிய படம் வந்துச்சு, ப்ரோமோ வந்து ஆஃபீஸில் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க 2 படத்துக்கும். இப்போ கூட ஹீரோயினுக்கு ஏதோ பர்த்டே விஷஸ் போஸ்ட் விட்டாங்களா, அவங்க ஜனநாயகத்தில் விட்டுருந்தாங்க. இவங்க வந்து படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு போட்டாங்க. 2 படத்தும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னும் உங்களுக்கு நாள் இருக்கு. எதுனா அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் டிசம்பர்னு ஒரு 2 மாசம் முழுசா இருக்கு ஒர்க் பண்ண. ஏற்கனவே ஜனநாயகனுக்கு ஏற்கனவே 3 மாசமா ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி டிலே பண்றதுக்கு ரீசன் வேணும்ல? பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம அப்டேட் எப்படி ப்ரோ வருது இப்போ அனௌன்ஸ்மெண்ட்? இந்த வாரம் என்ன வாரம்? இந்த மாசத்துக்குள்ள கன்ஃபார்மா வந்துடும். அப்டேட் கண்டிப்பா வந்துடும். ஒரு அறிவு இல்லையே ப்ரோ அப்படி வர மாதிரி எதுவும்? இல்ல, தகவல் என்னன்னா 24க்கு மேல வந்து அப்டேட் இதுவாங்கன்னாங்க. இன்னைக்கு தேதி 24 ஆயிடுச்சுல. இதுக்கு மேல அப்டேட் எதிர்பார்க்கணும். கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அவரோட ஃபேவரட் கோயில் கேரளாக்கு போயிருக்கிறாரு. வந்ததுல அது என்ன ரியல் டாட்டூவா அவருக்கு? ஆமா ஆமா, இப்பதான் வந்து பார்த்தேன். டாட்டு இமேஜ் ஒரிஜினல். அது அவர் என்ன சுரேஷ் சந்திர ஐடியிலே போட்டிருக்காங்க. இப்ப டன் சேனல் ஐடியிலே போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன் போஸ்ட் போட்டேன். ஷூட் எதுவும் போயிருக்குமோ அதுக்காக? இல்ல, அது அந்த கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலோட சாமியோட டாட்டு. அந்த எந்த கோயிலுக்கு போனாலும் அவரோட ஃபேவரட் கோயில் அதோட. அதுக்கான சும்மா இப்ப இது அந்த கோயிலுக்கு போயிருக்க. அந்த கோயிலுக்கு ஏற்கனவே ஒரு 3-4 தடவை போயிருக்க இமேஜ் வந்துருச்சுல, அதே கோயிலுக்கு போயிருக்கு. தூரமா பார்க்கும்போது சிவன் மாதிரி இருக்கு. இல்ல அது ஒரு அம்மன். அந்த ஒரு அது என்ன கோயில், நல்ல பேரு டக்குனு ஞாபகம் வரல. கேரளா பாலக்காடுல இருக்க கோயில். ஏற்கனவே 2-3 தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்காரு. ஏன்னா அது என்னது, ஊட்டுக்குளங்கர பகவதி அம்மன். பெண் தெய்வம். ஆமாம், பகவதி அம்மன். பாலக்காடு தமிழர்கள் அங்க அதிகமா அந்த கோயில் கும்பிடுவாங்க. இவரு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவார். ஏற்கனவே ஒரு தடவை ஆரம்பம் ரிலீஸ் சமயத்துல போயிருப்பாரு. இப்ப அதே கோயிலுக்கு ஆரம்பம் ரிலீஸ் டைம் போனா, துணிவு டைம்ல போனா அந்த ஆரத்தி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல, அதே கோயில். பிரகாஷ் ப்ரோ, இப்போ எப்படி ப்ரோ இந்த ரிலீஸ் டேட்டோட வந்துருமா இப்படி அனௌன்ஸ்மெண்ட்? கண்டிப்பாங்க, ரிலீஸ் டேட் தான் நியூஸ். டைட்டில், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட், ரிலீஸ் டேட் எல்லாமே வருங்க. ஓகே ப்ரோ. பிரகாஷ், இது நடக்குமான்னு தெரியல. நீங்க என்ன உங்க ஒப்பீனியன்? பிரதீப் ரஜினி வச்சு படம் பண்ணா அவரும் நடிக்கிற மாதிரி? இல்லைங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லவ் டுடே வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்படிதான் ஒரு எடிட் பண்ணி ஒரு இமேஜ் போட்டாங்க. அதை கூட இப்ப கூட பிரதீப் கேட்டாங்கல்ல, அவர் தான் அது இல்லைன்ட்டார. அவரும் நடிச்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன், ரஜினியும் நடிக்கிற மாதிரி. ரஜினி படத்துல தான் எதுக்குங்க? அதாவது இந்த கொச்சின் ஹனிஃபா இருக்காருல்ல, அவர் வந்து முதல்வன் படத்துல ரகுவரன் கீழே உட்காந்து ஒரு பேசுவார். அதுதான் நான் கேட்கறேன், எதுக்குங்க? யங் ரோல் சூப்பர் ஸ்டார் பண்ணுவாரு, வயசான ரோல பிரதீப் பண்ணி சொல்லுங்க. காலையில வந்து ரஜினியா இருப்பாரு, நைட் வந்து பிரதீப்பா இருப்பாரு. இந்த காம்போக்கு பல்தான் ஒரு கதை சொன்னாப்ல. என்ன பல்தான்? நான் சொல்லு. அதான் கமல் சொல்லிட்டாரு. காலையில் பிரதீப்பாவும், மாலையில் சூப்பர் ஸ்டாராகவும்
ஒரு காதல் கதை எடுத்தால் நன்றாக இருக்கும். இதுக்கு டைரக்டர் யாரு? பிரதீப் ரங்கநாதன் தான். ஓகே ஓகே. ஏன் எஸ் ஜே படம் சூர்யா பேர் கூட நினைச்சிட்டீங்களா? தெரியும். ஜே படம் பேரு கூட. அப்புறம் பிரகாஷ், இந்த கில்லர் ஷூட் போயிட்டு இருக்காங்க. பிரகாஷ் இருக்காரா? குழந்தைகள். ஓகே ஓகே ஓகே. ஆனா போயிட்டு தான் இருக்கான் மகேஷ் ப்ரோ. எதுங்க? சொன்னாங்க வலைபேச்சுல சொன்னாங்க. என்ன போயிட்டு சொன்னாங்க? தான் இருக்கான். போயிட்டு போயிட்டு தான் இருக்கான் ஷூட்டிங். அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிலுக்கு அப்புறம் வேற எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அவர் இப்ப ஃபுல் ஃபிளெஜ்டா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரோ, கில்லர்ல தான். ஆமா, பாய் 2 பாட்டு போட்டு கொடுத்துட்டாராம். பயங்கரமா இருக்கான். சிறப்பு. நெக்ஸ்ட் சம்மரா? நெக்ஸ்ட் இயர் சம்மர் வருமோ? அததான் தெரியல ப்ரோ. மகேஷ் ப்ரோ, டிராகன் மாதிரி கில்லர் மாதிரி பெட் கட்டுறீங்களா? கில்லருக்கா? கண்டிப்பா. ஆமா, எஸ்ஜேஎஸ் ரொம்ப நாள் கழிச்சு வரும், ரொம்ப வருஷம் கழிச்சு வருது இல்ல. எல்ஐகே பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களே மகேஷ் ப்ரோ. எல்ஐகே பத்தி சொல்லுங்க. டிராகனுக்கு சொன்ன மாதிரி. எல்லைக்கு எனக்கு நிஜமாலுமே அந்த ப்ரொமோ பார்த்ததுக்கு அப்புறம் ஹோப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெருசா இல்ல விக்கி மேல, ஆனா அந்த ப்ரொமோ வந்தது இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹோப் இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு இல்ல. அப்புறம் எப்படி பிரதீப் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் கொஞ்சம் அவருக்கு நாலேஜ் இருக்குன்றங்காட்டி அந்த அவர் ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. இதுவும் லவ் டுடேக்கு அடுத்ததே செலக்ட் பண்ணதில்ல, அதனால கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணியிருப்பாப்புலன்னு நினைக்கிறாரு. எனக்கு டிராகனுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் இல்லை, அந்த ஸ்கிரிப்டாவும் நல்லா தான் இருக்கும். ஆமா 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 ஆமா. ஏன்னா லவ் டுடேங்கும் போது லவ் டுடேக்கு அடுத்ததே வரும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டா தான் பிக் பண்ணியிருப்பாப்ல. அப்படிங்கிறனாலையும் ஒரு நல்ல ஹோப் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள இதான் பட்ஜெட்டா, பெரிய பட்ஜெட் சொன்னாப்பலாமா. அது என்ன இப்ப இவரு இழுத்து விட்டாரா விக்கில? ஒரிஜினல் பட்ஜெட்டே பெருசா? இல்ல இல்ல, ஆரம்பத்துல கம்மி பட்ஜெட் தான், பட் போக அப்படியே இருக்கு. ஆனா விஷுவல் அதுக்கே ஒர்த்துதான்ற மாதிரி தான் விஷுவல்லாம் இருந்துச்சு. ஏன்னா விக்கி பார்த்தா அந்த மொத படத்துல இருந்தே சொல்லுவாங்கல்ல, அவர் பட்ஜெட்டை எக்ஸீட் பண்ணிட்டாரு. 400 கோடி பயங்கர எக்ஸீட் பண்ணிட்டாப்ல எல்லா படத்துக்கும். இல்ல ப்ரோ, இந்த படத்துக்கு பட்ஜெட்டே கூட தான். அந்த டைம்ல எஸ்கேவே அதனால தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேங்க. ஆனால் பரவாயில்ல. ஆனால் இப்போ கரெக்ட் டைமுக்கு வருது. 3 பேக் டு பேக் ஹிட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்ல ஹைப் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரணி வந்துட்டா அப்படி ஒரு வழியா போன் அடிச்சே இந்த பேசுறதே புரியல, ஸ்பீக்கர் வந்துட்டா அப்படி. என்ன பரணி, என்னாச்சு? படத்துக்கு போறேன்னு சொன்னாங்க ப்ரோ. நேற்று படத்துக்கு போறேன்னாரு, நைட் ரைடர்ஸ். ஓஹோ, நான் கவனிக்கலையே. மலையாள படம். பிரகாஷ் வந்துட்டீங்களா? சொல்லுங்க இருக்கேன். இல்ல இந்த இதய முரளி மறுபடியும் ஆச்சாங்க ஷூட்டிங்? இல்ல ஷூட்டிங் போகல, அவங்க ஓவர்சீஸ் ஷூட்டிங் போகணும்னாங்க. சாரி, அப்ராட் ஷூட்டிங் போகணும்னாங்க, போகல. தெரியல, படம் எப்படி கண்டினியூ ஆகுமாங்க இல்ல ஷெல் பண்ணிட்டாங்களா? கண்டிப்பா கண்டினியூ ஆகுங்க. அந்த படம் எப்படி டிராப் பண்ணுவாங்க? அது கண்டிப்பா வருங்க. அதுவும் இவரோட முதல் படம், ஆகாஷ் பாஸ்கரோட முதல் டைரக்ஷன்ல வந்த வரப்போற படம் கண்டிப்பா வரும். இல்ல ப்ரோ, அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, இன்னொரு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு தாண்டவத்தில் அரங்கியிருக்காரு. அது முடிச்சுட்டு தான் போய் ஜாயின் பண்ணுவார் நினைக்கிறேன். பிரகாஷ், நான் கேக்குதா? ஏன் இவ்வளவு நேரம் ஆளை காணோம்? என்னாச்சு? எங்க இருந்து பேசுறீங்க? என்ன, எங்க இருக்கீங்க? நான் தூங்கிட்டேன். நான் உங்களுக்கு கால் பார்த்து தான் தெரிச்சேன். வர வர சுகுமார் ப்ரோ, அதான் கேட்டேன். பரணி வாய்ஸே கேட்கல, தூங்கிட்டீங்களா? பரணி நார்மலாவே நீங்க தூங்குற கமல் சொன்னதே சொல்லிருக்கலாம் பரணி ப்ரோ. இல்ல, பரணி நார்மலா பேசுறதே தூங்கிட்டு பேசுற மாதிரி தான் இருக்கும். நிஜமாலே தூக்கத்துல இருந்துச்சு பேசினாதான் தெரியுது டிஃபரன்ஸ். இல்ல, வர வர பேசல ரொம்ப இது பண்றீங்கப்பா. ஏங்க, அவ்வளவு கேஷுவலா போய் தூங்கலாம். சரி பரணி ப்ரோக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். சுகுமார் ப்ரோ ட்வீட் போட்டிருக்காரு, இன்னும் ஒரு வாரத்துல பராசக்தி சிங்கிளும். அப்படியா? இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டின்னர் ஏர்லியா சாப்பிட்டேனா, அது ஹெவியா வேற சாப்பிட்டதுனால தூக்கம் வந்துடுச்சு. என்ன அறியாமலே தூங்கிட்டேன். எனக்கு தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சாலும் பார்த்தேன், பட் ஆனா வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். எனக்கு பிரகாஷ் ப்ரோ கால் பண்ணவொன்னா இவர் ஏன் படிக்கிறாருன்னு பார்த்தா 9 மணி ஆயிருக்கு. இவர் ஏன் இப்ப அடிக்கிறாரா?
சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர் கொடு. அப்பா ஒரு வாட்டி தூங்கிட்டாப்ல, விடுங்க. எழுந்து வந்துட்டாப்ல. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ ஜிவி இந்த படத்தை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அது பாத்தீங்களா? தனுஷ் போர்த்தல் டைரக்டர் D54 விக்னேஷ் ராஜா. அதேதான் அதேதான். பிளாக் பஸ்டர் பிலிம், அதை பத்தி வந்துட்டு ஆல்பம் அண்ட் ரைட்டிங். அதை பத்தியும் சுகுமார் என்ன சொல்லுவாரு. வந்துட்டாரு. அப்புறம் இன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் கோலி விக்கி பத்தியும் சுகுமார் என்ன சொல்லுவார். சொல்லுங்கண்ணா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். சுகுமார் நான் எதுவும் பேச மாட்டார். நீங்க ஒரு ட்வீட் பண்ணீங்களா, அந்த ட்வீட்டுக்கான ஆன்சர் தான். அதோட கோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் சொன்ன ஒரே காமனான விஷயம் நம்பிக்கையை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களே சொல்லுங்க, நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைன்றதுக்காக தான் அது இன்னும் அது பாசிட்டிவா பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தானே முடிவு பண்ண முடியும். நீங்க பாத்துருப்பீங்களா ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும், இப்பே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் மாவீரன் இல்ல இப்பயும் சொல்றேன், ஸ்டில் தான் போட்டிருக்கேன். ஸ்டில் வெளியே போலன்னு தான் போட்டிருக்கேனே தவிர 100% வருது அப்படின்லாம் போடல. என்ன வேணா நடக்கலாம்ன்றது. ஆனா பாசிட்டிவான ஒரு வே, அதாவது என்னன்னா அந்த இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம். இன்னைக்கு காலையில தான், அது ஆக்சுவலா காலையில மதியம் ஒரு ஆர்ஜே பாலாஜியோட அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கோவில் அது போட்டதுக்கு அப்புறமா அந்த டீம்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்ற மாதிரி, என்ன நல்லா வரும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்க ட்ரை பண்றோம், பட் ஆனா வந்துட்டு எல்லாம் நல்லபடியா எல்லாமே கரெக்டா வந்துருச்சுன்னா வந்துருவோம் அப்படின்னு பாப்போம். ஃபோன் ப்ரோ மறந்துட்டார் போல. அக்டோபர் 10 போன வருஷம் படம் சொல்லி ஆகஸ்ட் 16 17 ட்ரெய்லரே விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஞாபகம் இருந்துச்சான்னு தெரியல. போட்டு அப்புறம் அதுக்கப்புறமே அது போஸ்ட்போன் ஆகி நவம்பர் 16 போச்சு. பழச விட்டு தள்ளுப்பா. இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான தாட்ல போங்க. பழச விட்டு தள்ளுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா பொங்கல் ரேஸுக்கு வந்தா ஸ்கிரீன் கவுண்ட்ஸ்க்கு ஈக்குவலா வருமா ப்ரோ? 3 பெரிய படம் வரும்போது ஸ்கிரீன் கவுண்ட் வந்துட்டு மிக்ஸ்டா தான் ஈக்குவலா தான் வர மாதிரியா தான் வரும். ஈக்குவலா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் வரும். எல்லா பெரிய படமும் ஜான்லயே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நான் சொல்லட்டுமா எப்படி பண்ணுவாங்கன்னா, எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, அதுவும் இப்பயும் வந்துட்டு ஒரு சில கிரைட்டீரியா எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம், இல்ல 4 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் கலெக்ஷன் இல்ல 4 நாள் கலெக்ஷன் தான் எங்க மேஜர் ஃபேக்டரி பிளே பண்ணுது எல்லா படத்துக்குமே. அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே வந்து அது பெரிய இது கிடையாது. லாங் ரன் இருக்கும் ஒரு சில படத்துக்கு. பட் ஆனா இது வந்து அந்த டேட்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி இருந்தா 1-2 நாள் முன்னாடியும் 1-2 நாள் பின்னாடியும் தான் வந்து பேசிட்டு தான் வருவாங்க. ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி வராது. எப்படி நம்ம வாரிசு துணி வந்ததுல அந்த மாதிரி வராது இதுக்கு. ஆனா அகாமடேட் பண்ணலாம். 3 படம்ன்றது வந்து அது லாங் லீவ், பொங்கல்ன்றது ஒரு பெரிய ஹாலிடே, கண்டிப்பா அகாமடேட் பண்ணலாம். அது அவங்களுக்குமே வந்து, ஏன்னா அது ஃபெஸ்டிவல் படம் அப்படின்றது வந்துட்டு அது விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய, அதுக்கப்புறம் அந்த டேட்ன்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். எலெக்ஷன் வருது கிட்டத்தட்ட வந்து அவங்க அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் அது இதுன்னு வந்து ஒரு ஃபுல் இதுல வந்துருவாங்கன்றனால ஜனவரி ட்ரை பண்றாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் இது மாதிரி ஒரு தடவை எலெக்ஷன் வந்தப்ப தானே ஒரு படமும் வரல தமிழ்ல, மலையாள படம் தான் ஓடிச்சு. போன வருஷம் அதாவது இது வந்துட்டு ரொம்ப பெரிய இது எப்படி சொல்றது, ஸ்டேட் எலெக்ஷன்ன்றனால போன வருஷமாச்சும் வந்துட்டு இது ஆக்சுவலா அது நம்மளுக்கு எம்பி எலெக்ஷன் அது வேற. பட் இது ஸ்டேட் ரிலேட்டட் எலெக்ஷன்றனால ரொம்ப பெரிய லெவல்ல வந்துட்டு இதுவாகும், இம்பாக்ட் ஆகும். படம் அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணலாம். அதனால சம்மருக்கு வந்து பெருசா வந்து யாரும் பிளான் பண்ண மாட்டாங்க. இல்லைண்ணா, அதுதான் நான் சொல்றேன். இப்போ 3 பெரிய நடிகர்கள் படம் வந்துட்டு ஜான்லயே ரிலீஸ் ஆச்சுன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாமே வந்துட்டு
வேற எதுவும் பெருசா இல்லைன்னு சொல்றேன். இல்ல பரணி, அதுதான் சொல்றேன். அது அவங்க வந்து டேட் அவங்களுக்குமே வேற டேட் வேற நாள்ல வர முடியாதுல்ல. ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு வரணும்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. யாரா இருந்தாலுமே விடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க அந்த நாளை. இவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே வரலாம், பரவாயில்ல, கம்மியா கிடைச்சாலும் வரலான்ற மாதிரி தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து எப்போதுமே நடந்துட்டு இருக்கு. அது கத்தி டைம்ல இருந்தே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கத்தி டைம்ல பிரசாத் லேப்ல அங்க பிரசாத் ஸ்டுடியோல வந்து நடந்த ஒரு விஷயம். இது எத்தனையோ பேர் ஒரே டைம்ல தான் ஒரே இதுலதான் டப்பிங் போச்சு. கத்தியும் சரி பூஜையும் சரி. ஹரிக்கிட்டே ஏதோ எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, இந்த மாதிரி வந்து ஏங்க அது ரொம்ப பெரிய இது வருது, உங்க படம் நல்லா இருக்கு, நீங்க தனியா விட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவு பேசுறாங்க. அவர் வந்து இல்ல, நான் வந்து கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இப்போ உங்களுக்கு தான், நான் சாரி தீபாவளிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி பிடிவாதமா வந்தாரு. ஆனா 2 படமும் நல்லா இருந்தது. 2 படமும் வந்து நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட கைதியும் அந்த மாதிரி தானே. கைதி ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த சைடு ஒரு பெரிய விஜய் படம் வந்து வரும்போது 2 படமும் வந்துட்டு ஓடிச்சு. அதனால இப்ப கூட டியூட் பைஸ்ன்னு வரும்போது 2மே தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ரன்னு தான் இன்ன வரையும் கூட. ஆக்சுவலா அதுதான், நான் 2 படம் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் 3 படம் வரப்ப எப்படி இருக்கும்னு தெரியல. அது தெரியல, அது எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா இதுல 2 படம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகம். 3ஆவதா ஒரு படம் வரும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. பாப்போம். அதுக்கான பட்ஜெட், அதுக்கப்புறம் அதுக்கான கலெக்ஷன் எல்லாமே அடிபடுமே ப்ரோ 3 படம் வரும்போது. அதுதான் சொல்றேன், கிட்ட வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் டிசைட் பண்றதுல தான் இருக்கு. அதனால அது கிட்ட வரும்போது தான் தெரியும் என்ன மாதிரி பிளான் பண்றாங்கன்னு. பட் ஆனா நான் இவ்வளவு நாள் வந்து பராசக்தி ஓடிடி வித்துருச்சுன்னு நினைச்சேன். ஓடிடி விற்காம அப்படி வாண்டடா வந்து வண்டியில ஏற வேண்டிய அவசியம் என்ன ப்ரோ? ஏன் ஓடிடி வந்து விற்பாங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது இப்போ உள்ள சுச்சுவேஷன் இருக்கலாம். 2வது இந்த படம் வந்து ஒரு ஹிந்திய திருப்பு படம் அப்படிங்கிறதுனாலே சில ஓடிடி வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. அது ஒவ்வொரு சில காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனா ஓடிடி வித்து தான் படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது. கருப்பு டீம் தான் அதை தப்பா பண்றாங்க. கருப்பு டீம் வந்து பெரிய படம், நம்ம தாராளமா படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அவங்க வந்து ரிலீஸ் டேட்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ்க்காக தள்ளி போட்டுட்டே போறாங்க. எனக்கு இன்னுமே சுகுமார் ப்ரோ சொன்னதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்க இப்போ ஜனநாயகம் மட்டும் போட்டுருந்தாங்கன்னா கருப்பு வரும்னு சொல்லியிருந்தா நான் நம்புவேன். இல்ல பராசக்தி மட்டும் வருது கருப்பு வருதுன்னு சொன்னா நான் நம்புவேன். கருப்பு ஒரு சைடு ஜனநாயகன் விஜய் படம் அது ஒன்னே போதும். இன்னொரு சைடு சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, அது போக வந்து சுதாகர் படம், அது போக பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட்ஜெயின் மியூசிக் பேக் பண்ற படம், ரெட்ஜெயின் மியூசிக் தயாரிக்கிற படம். அவங்க ரெட்ஜெயின் மியூசிக், டாட் பிக்சர்ஸ் இவங்க தயாரிக்க, இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் தியேட்டர்ஸ், விஜய்க்குன்னு ஒரு செட் ஆஃப் தியேட்டர்ஸ் இருக்கு. அது 2ம் போச்சுன்னா மீதி எங்க தியேட்டர் இருக்கு உங்களுக்கு? நீங்க 3 படம் நீங்க 3 படம் பண்ணலாம். ஆனா 3ஆவது படம் சின்ன படமா இருக்கணும். இப்ப டீசல் மாதிரியான ஒரு படமோ இல்ல வந்து இது மாதிரி ஒரு டயர் 3 இல்ல வந்து அடுத்த அப்கமிங் ஹீரோ ஒரு படமோ தான் நீங்க வந்து 100 தியேட்டர் வந்தாலும் பரவாயில்ல, 150 தியேட்டர் வந்தாலும் பரவாயில்ல. மொத்தம் 1030 ஸ்கிரீன் தான் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. 1000 நீங்க 1000 தான் அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து எப்படி சொல்றது, ஓப்பனா பேச முடியல. ஆனா லைட்டா சொல்றேன். இல்ல சுமார் என்ன சொல்ல வராங்க சொல்றேன் கேட்டுங்க. அவர் வந்து 2 படத்துல ஒரு படம் வராம போகும், அப்ப கருப்பு வரும் அப்படிங்கிறாரு. நீங்க இதுல என்ன இருக்கு? நீங்க சொல்றது தெளிவா நான் அதே மாதிரி சொல்றேன். எனக்கு இப்ப இந்த செய்தியில எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்னதுனால சொல்றேன் 3 படமும் இது பண்ண முடியாது. நம்ம உள்ள இப்ப தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு, தமிழ்நாடு தியேட்டர்ஸ் எண்ணிக்கைக்கு நீங்க 3 படம் பண்ணலாம்னு சொன்னா அப்ப நீங்க ஒரு ரொம்ப பெரிய படம், அடுத்து ஒரு பெரிய படம், அடுத்து ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், இப்படிதான் பண்ண முடியும். இப்போ உள்ள முன்ன மாதிரி முன்னொரு காலத்துல வந்து நம்மளாம் வந்து தீபாவளிக்கு 7 பெரிய படம் வரும், ரஜினி படம் வரும், கமல் படம் வரும், விஜயகாந்த் படம், சத்யராஜ் படம், பிரபு படம், சரத்குமார் படம் எல்லாமே வரும். அது ஒரு பீரியட். அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் தான், எல்லாமே ஃபிலிம். அப்போ வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் நீங்கள் ஃபிலிம் போட முடியும். குறிப்பிட்ட எண்ணிக்கை போட அந்த ஷிஃப்டிங் தியேட்டர்ஸ்லாம் மாறி மாறி வரும். அப்போ நம்ம ஃபிலிம் கிடைக்காத ஆட்கள் வந்து அடுத்தடுத்து இது பண்ணுவாங்க, அடுத்தடுத்த படங்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தியேட்டர் ஷிஃப்டிங் தியேட்டர் மாறும். அப்போ இல்லை, இப்போ டிஜிட்டல் மாறினதுக்கு அப்புறமே உங்களுக்கு முழுக்க முழுக்க சிவாஜி தான் நினைக்கிறேன். சிவாஜி தான் வந்து அதிகப்படியான தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட். நிறைய பிரிண்ட் போட்டாங்க.
நிறைய அதிகமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவாஜி மாடல் பார்த்ததுக்கப்புறம் சிவாஜி பயங்கரமான வசூலை பார்த்ததுக்கப்புறம் சரி அதிக ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ண அதுக்கான உழைப்பு போட ஆரம்பிச்சாங்க, அதிக ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போய் 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 ரெண்டும் கிட்டத்தட்ட 2017 அப்புறமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தீபாவளி பொங்கல்னா ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2017 நினைக்கிறேன் 8 வருஷமா. அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா இப்போ ஒரு படம் தான் பெரிய படம் பண்ண முடியும். அப்படி எப்பயாவது சில நேரம் தான் போட்டின்னு வந்து விசுவாசம் பேட்டை, வாரிசு, துணிவு, இந்த இவர் வேதாளம் தூங்காவனம் இதெல்லாம் ரெண்டு. அதுவே வேதாளம் தூங்காவனம் 2015 வேற. நீங்க அதுக்கு 2017 அப்புறம் கணக்கு பண்ணா விசுவாசம் பேட்டை, வாரிசு, துணிவு இதெல்லாம் ரெண்டு பெரிய படங்கள் வந்து ஒரே தேதி ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் பெருசா அவங்களுக்கு வந்து ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறது இல்ல. ரிலீஸ் ஆனா ரொம்ப லிமிடெட் ஸ்கின் தான் ரிலீஸ். ரெண்டு படத்துக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்கிறப்ப மூணாவது படத்தை எப்படி ஆட் பண்ணுவீங்க? நீங்க சொல்ற அந்த விஷயம் நடக்கணும், அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெண்டு படமே ரொம்ப பொங்கல் ரிலீஸுங்கிறது ரொம்ப பிக்சரா இருக்காங்கல்ல. பட் ஆனா பிரகாஷ், நீங்க சொன்னீங்க அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் சோல்ட் ஆகாம வந்துட்டு வருதுன்னு சொல்லி. இப்ப வர எல்லா தமிழ் படமும் பெரிய படம் ஸ்பெஷலி வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் சோல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி இருக்க பராசக்தி எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. இல்ல பரணி, ஏன்னா சில நேரம் வந்து அபிஷியலா சைன் ஆகாம இருக்கும். அவங்க ஒரு மறைமுக டீல் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து அபிஷியலா சைன் பண்ண அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாம இருப்பாங்க. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கலாம். அது சேட்டலைட்டும் சரி, டிஜிட்டலும் சரி. சேட்டலைட்லயே இப்போ நிறைய படங்கள் வந்து ஜஸ்ட் ஓரல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதெல்லாம் நடக்குது. அது நிறைய காரணங்கள் இருக்கும். அவங்க வந்து இது வந்து பொங்கலுக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த படம் ஸ்டார்டிங்ல நம்ம இந்த படம் அனௌன்ஸ் பண்ணாம இந்த வருஷம் மார்ச் மாசம் அவர் பேட்டி கொடுத்தாரு. யாரு இந்த படத்தோட ப்ரொடியூசர். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாங்க பொங்கல் பிளான் பண்றோம். ஆகாஷ் பாஸ்கர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாருல, மார்ச் மாசமே கொடுத்திருந்தாரு. அப்பயே வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்க பிளான் பண்றோம். அவர் பொங்கலுங்கிறது தான் பிக்சடா இருக்கிறாங்க. அவங்க இதுல வந்து இந்த டிஜிட்டலுக்காகவோ சேட்டலைட்டுக்காகவோ அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நீங்க விட்டுட்டு அடுத்த எங்க போவீங்க? எலெக்ஷனுக்கு தான் போகணும். நேரம் எலெக்ஷன் தான் இருக்கு. எலெக்ஷன்ல போய் நீங்க ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இருக்கிறது அடுத்த வருஷத்துல பெஸ்ட் டேட்டுங்கிறது பொங்கல். அதை விட்டு நீங்க அடுத்த ஆயுத பூஜை, தீபாவளி அங்கிட்டு தான் போகணும். நடுவில் ரிலீஸ் பண்ணவே முடியாது. நடுவில் ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வந்துடும். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி நீங்க வந்து அசால்ட்டா போயிடாது. சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ங்கிறது உங்களுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பயங்கர நெருப்பாயிரும். இங்க நீங்க என்ன நடந்தாலும் சரி, உங்க வீட்லயே பெரிய பிரச்சனை நடந்தாலும் அடுத்த ரோட்ல அரசியல் தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அரசு பேசிட்டு இருப்பாங்கிறதாலே பேசிட்டு இருப்போம். நானே 1.5 மாசம் அந்த முழுக்க அதுல போறது. அப்புறம் நிறைய அது இப்ப ஐபிஎல் விட மோசமா இருக்கும். நிறைய அந்த விவாதங்கள், சண்டைகள், அப்புறம் பேச்சுவார்த்தை, ஒரு களத்துல இறங்கி வேலை செய்யறது இருக்குல்ல. அதை வந்து கடந்த தேர்தல் வச்சு பாக்குறப்ப இந்த தேர்தல் வந்து இன்னும் சூடு கலப்போம். அப்ப நீங்க அந்த தேதி ரிலீஸ் பண்ணவே முடியாது, வேஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி சரி பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க நேரா போனா இந்த ஆயுத பூஜை, தீபாவளி தான் போகணும். அப்ப உங்களுக்கு பெஸ்ட் டேட்டை விட மாட்டாங்களா? அதுக்காக தான் நீங்க டிஜிட்டல் விற்கிறனால அங்க போனது. சரி சும்மா ப்ரோ, வேற ஏதாவது நீங்க இன்னொரு ட்வீட் போட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தர் விளக்கம் கேட்டு இருந்தாரு. பில்லா பாலாவோ யாரும் கேட்டுட்டு இருந்தாரு. ஆக்சுவலா மதராசிக்கே ஆக்சிடென்டல்ல தான் வந்து அமேசான் பிரைம் ஏர்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது போஸ்டர்ல போடக்கூடாது, அது கொஞ்சம் இதுக்கப்புறம் போடணும். பட் ஆனா வந்துட்டு முன்னாடி அது ஒரு போஸ்டர்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பராசக்தி சேட்டலைட் பிரச்சனை இல்ல, ஓடிடி தான் கலைஞர்னு சொல்லி ஆபீஷியலா போட்டாங்க ப்ரோ. அதுல அதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது டான் பிக்சர்ஸ் தான் கலைஞர் டிவி. அவன் ஓடிடி மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ஓடிடி அடுத்த வருஷம் அதையும் பண்ணிடுவாங்க தோணுது. ஏன் தெரிஞ்சு நெட்ஃபிளிக்ஸ் எடுப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா மோஸ்ட் லைக்லி அமேசான் பிரைம் எடுப்பாங்கன்னு தோணுது. பாப்போம். அப்புறம் என்ன ஸ்பெஷல் வீக்கெண்டு? நீங்க ஏதோ ஒரு ட்வீட் போட்டத பத்தி நீங்க ஏதோ ட்வீட் போட்டீங்கன்னு பில்லா பாலா விளக்கம் கேட்டாரு. ஏதோ ஒரு படம் பொங்கலுக்கு வராதுன்னு சொன்னீங்கன்னா அது எந்த படம்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆட போங்க ப்ரோ, எல்லாத்தையும் அப்படியே நான் கேட்கலங்க. நான் என்ன சொன்னேன், சுகுமார் ப்ரோ போட்டதே நான் பார்க்கல. சுகுமார் ப்ரோ வருவார், வந்தோன்னு கேளுங்க. சரி ஓகே, 2 படம் வரும். அந்த 2 படத்துல வந்துட்டு அது கருப்பா இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு இப்போ அப்படின்னு சொல்ல வர. அது என்னென்ன நேம்ன்றது நான் சொல்ல விரும்பல, பட் ஆனால் சொல்றேன், அவ்வளவுதான். இன்னும் டைம் இருக்கு, கிட்ட வரும்போது மாறும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சரி ஓகே விடுங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்ன இது? ஒரு ஸ்பெஷலும் இல்லை.
இவரும் கேட்டிருந்தாரு, மாஸ்டர்னு ஒருத்தர் வந்திருக்காருல, அவரும் கேட்டாரு, அவரும் உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டாரு, அவரும் வந்துட்டாரு. நீங்க வந்தோடனே எல்லாம் டக்கு டக்குன்னு வராங்க. கேட்போம். சரி சுகுமண்ணா, ப்ரோ நீங்க சொன்னீங்க சிங்கலும் அந்த இந்த படத்தும் வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. புரியல ப்ரோ. நீங்க சிங்கிள் வருதுன்னு சொல்றீங்களே, அந்த படமும் இன்னொரு படமும் வருது. நான் டேரக்டாவே சொல்லலாமே, பராசக்தி தான் வந்து பராசக்தின்னு சொல்லி ஏன் இப்படி அத ஓப்பனா சொல்லு. அது ஓப்பனா சொல்லலாம். பராசக்தி நெக்ஸ்ட் வீக் சிங்கிள் வரும்ன்ற மாதிரி, அது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லயே வருது. நல்லா பயங்கரமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜிவி அவரோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாரு நேத்து அவரோட ஸ்டோரியில. பிரகாஷ்ண்ணா, ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த குருதி புனல் போஸ்டர் போட்டிருந்தேன். முத்து குருதி புனல் வந்து நேத்து போட்டிருந்தேன், ரெண்டும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லி. குருதி புனல்ல பார்த்தா லிப்லாக் சீக்வன்ஸ் போஸ்டரா வச்சிருந்தாங்க. எனக்கு அப்பயே போடும் போதே எனக்கு ஒரு மாதிரி, அந்த போஸ்டர் பார்த்தப்ப எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. பட் அந்த டைம்ல அந்த படம் எப்படி இருந்துச்சு, ஹிட் ஆச்சா? ஏன்னா நிறைய மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸா போச்சு. முத்து தான் வந்து ஹிட் ஆச்சு அந்த டைம்ல. இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் 2 விஷயம் சொல்றேன். ஓடலங்கிறது வேற, முத்து ஹிட் ஆச்சுங்கிறது வேற. முத்து பிளாக் பஸ்டர் பயங்கரமா ஓடுச்சு. ஆனா குருதி படம் ஃபிளாப்லாம் கிடையாது. அது ஏ சென்டர்ல மட்டும் ஓடும். தமிழ் படம் பெரும்பாலான படம் ஏ சென்டர்ல மட்டும் ஓடும். அப்படி ஏ சென்டர்ல மட்டும் ஓடி இப்ப சொல்றாங்க சில படங்கள்ல ரிலீஸுக்கு முன்னாடி டேபிள் ப்ராஃபிட் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு கமல் படம் அது. ரீமேக் தான் வேற, ஹிந்தி படம் துரோக்கால நம்ம ரீமேக் படம். அது என்ன டைட்டில் காட்டுன்னு சொல்றாங்க. அது இது ஒரு ரீமேக் தான், அது ஒரு ரீமேக் தான். முத்து வந்து ரீமேக் சொன்னா முத்து ஒரிஜினல் பார்த்தவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். தெம்பாவின் அது வேற வாயில வரல, வரும் தென்மாவின் கும்பத்தா. ஆமா அது ரைட். ஓகே ஓகே, அது 2 படமே ரீமேக் தான். இது துரோக்கால்ங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக். ரொம்ப லோ பட்ஜெட். ஏன்னா கமலுக்கு வந்து ராஜ்கமல் பிலிம்ஸுக்கு ஒரு லாபகரமான படம் தான் அது. அந்த சமயத்துல எங்க அப்பா ரொம்ப கமல் ஃபேனுங்கிறனால அவர் பல படங்கள் வந்து இது மாதிரி இருந்தாலும், ஆனா கமல் ஃபேனா இருந்தாலும் அவர் வந்து சில விஷயங்கள் ஓப்பன் சொல்லுவார். இந்த படம் ஃபிளாப், அந்த படம் ஹிட், இந்த படம் இப்படி போச்சு, அந்த படம் இப்படி போச்சு பாரு. அப்படி குருதி புனல் பத்தி நிறைய பேசுறாரு. குருதி புனல் வந்து இந்த படத்தோட வந்தனால சரியா இன்னும் போகல, முத்தோட வந்தனால. ஆனா அது ஹிட். ஆனா தளபதியும் குணாவும் ஒன்னா வந்துச்சு. அதை கடைசியா ரிலீஸ் ஆன படம். ரஜினி கமலுக்கும் ஒன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆன படம். அதுல குணா வந்து அட்டர் ஃபிளாப். யாரு பேசுறது? ஓகே ஓகே, குணா ஃபிளாப்னு தெரியும். பட் இது எனக்கு இந்த இல்ல, தளபதி குணா ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. அது குணா அட்டர் ஃபிளாப், தளபதி ஹிட். ஆனா இது குருதி புனல் வந்து ஏ சென்டர்ல மட்டும் போன படம். ஏ சென்டர்ல மட்டும் நல்லா போச்சு. பிஎன்சில டோட்டல் அவுட். ஆனா ஏ சென்டர் நல்லா போச்சு போன படம். அது இப்ப இன்னைக்கு காலைல கூட ஒரு ட்வீட் போட்டுருப்பாங்க. கமல் வந்து 30 விழா நடத்தினார். ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கு வந்து 3 படம் வந்து அங்க பயங்கரமா ஒண்ணுச்சு. அதுல வந்து குருதி புனல், மகளிர் மட்டும், சதிரில்லாவாதி 3 படம் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிச்ச படம். அந்த 3 படங்கள் சேர்த்து வந்து 30 விழா நடத்தினாரு கமல். அப்பயே ரிலீஸ் ஆனதுனால அது ஆமா ஆமா, அது 30 விழான்னு சொல்லிட்டு எல்லாம் 3 படம் வெற்றி விழா. அவர் 3 படமும் அவர் லாபகரமான படம்னு நடத்தினாரு. அதான் சொல்றேன், லாபகரமான படம் கணக்கு பண்ணீங்கன்னா குருதி புனல் அவர் லாபகரமான படம். ஃபிளாப் கிடையாது. அது வந்து ஒரு இந்த மீடியம் ஹிட், அந்த மாதிரி ஒரு சென்டர்ல மட்டும் ஓடுற மாதிரி படங்கள் வந்து அட்டர் ஃபிளாப் கணக்கு வராது. அது அதே மாதிரி கல் கிளாசிக் பேர்லயே வந்து நிக்கிறதுல இன்னைக்கு அந்த படம். நீங்க வந்து ஃபிளாப் அட்டர் ஃபிளாப்பும் கேட்டகரியில அது வரவே வராது. ஃபிளாப் கேட்டகரியிலே வராது. குணா சொல்றீங்கன்னா குணா இன்னைக்கு வந்து நீங்க கல்ட்டுன்னு சொன்னாலும் சரி, என்ன பயங்கரம் சொன்னாலும் சரி, அது குணா இப்ப தேட்டருக்குள்ள பயங்கர ஃபிளாப். ஓகே, அந்த படத்துல ஏதோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. குருதி புனல் இல்லையா? குருதி புனல் அந்த முதல் டிடிஎஸ் வந்த படம் அதுதான் நினைக்கிறேன். குருதி புனல் தமிழ் சினிமால முதல் டிடிஎஸ் வந்த படம். பட் நிறைய பேர் சவுண்டும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஒரு கமெண்ட் இல்ல, அதுதான் நீங்க இந்த அந்த பீரியட்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பண்றப்ப வந்து அந்த அளவுக்கு பெட்டர் குவாலிட்டியான தியேட்டர் கிடையாதுல்ல உங்களுக்கு. ஓகே ஓகே, நீங்க இப்பயே பாருங்க, இந்த என்னென்னமோ சொல்றோம், ஆனா கரெக்டான சவுண்ட் வைக்கலாம் வேஸ்டா போயிரும்ல. புரியுது. பரணி, அது ஒரு விஷயம் மாற்றி சொல்லிட்டேன். டிடிஎஸ் கிடையாது, அது டக்குன்னு ஞாபகம் வரல, அதனால டிடிஎஸ் சொல்லிட்டேன். டால்பி சவுண்ட். ஓகே, டால்பி சவுண்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். நான் அதை டக்குன்னு டிடிஎஸ்ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதே தேர்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வரல டால்பிங்கிறது. இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டால்பி வந்தது குருதி புனல். டால்பி சவுண்டுன்னு சொல்றோம்ல, அந்த டால்பி சவுண்டுங்கிறது குருதி புனல் வந்து. டிடிஎஸ் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஒரு படம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம், அதுவும் கமல் தான் அந்த ஐடியா கொடுத்தாருன்னு.
அது என்ன படம் ஞாபகம் வரல. ஆனா இது வந்து டால்பி சவுண்டு. யோசிச்சு பாருங்க, டால்பி ஆடியோ நீங்க கொடுத்துட்டு தேட்டருக்குள்ள வந்து நீங்க நார்மல் இது போட்டா சவுண்ட் சரியா மிஸ்ஸிங், இந்த குழப்பம் வந்திருக்கும்ல. இப்பயே நார்மல் சவுண்ட் வேல்யூம் எடுத்து குறைங்கிறாங்க, அதையும் இப்ப யாரும் பண்றல. அப்ப எப்படி பண்ணிருப்பாங்க? கரெக்ட் தான். பட் பரவாயில்ல, எனக்கு அதோட ஷாக் அந்த லிப்லாக் சீக்வன்ஸ் பார்த்தா அந்த டைம்ல அதை எப்படி பார்த்துருப்பாங்க, அது ஹிட் ஆச்சா இல்லையான்றது தான் ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ட்வீட் அவ்வளோ இதாக ஒன்று எனக்கு தெரியாது. நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க மிக்ஸ்டா. இதுல அந்த படத்துல வந்து பல சீன் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். இப்போ எப்படின்னா, ரத்தத்தை காட்டி டெரரிசத்தை வந்து மிரட்ட வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லாம டெரரிசத்தை பார்த்து பயப்படுற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அந்த படத்துல பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல அவர் பண்ணியிருப்பாரு ஒரு ரோல், அவர் சுதாகர்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்போ தெலுங்கு படத்து இப்போ கூட ஓஜில கூட இருப்பார்ல, ஓஜி கூட வயசானவர், அவர் தான் அந்த படத்தை அவர் பண்ணியிருப்பார். வயசானவர் அவர் தான், அவர் பேர் சுதாகர். அவர்லாம் அந்த ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அதெல்லாம் வந்து அந்த சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, ஹிந்தி படங்கள்ல மட்டுமே வந்துட்டு இருந்த மாதிரியான காட்சிகள். அதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம். பட் ப்ரோ லோகே சொல்லியிருப்பாரு அவரோட ஃபேவரட் படம் குருதி புனல், ஆனா அந்த படத்தை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல அடி வாங்கினாரு. இல்ல அதான் சொல்றேன், அந்த ஒரு சில படங்கள் அப்படி இருக்கு, காலம் கடந்துதான் அதெல்லாம். இப்பயே நான் எனக்கெல்லாம் வந்து இன்னமும் ஆச்சரியப்படுறது வந்து, நான் வந்து மற்ற படங்கள் விரும்மாண்டி தாண்டி ஹேராம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நான் ஆச்சரியப்படுற படம் அப்படின்னா ஆளவந்தான் தான். ஆளவந்தானோட மேக்கிங், ஆளவந்தானோட சொல்ற விஷயம், ஆளவந்தான் சொன்ன விஷயம், ஆளவந்தான்ல எடுத்த மேக்கிங் இருக்குல்ல, அது ரொம்ப ஏற்கனவே நம்ம ஸ்பெஷல் 2 தடவை சொல்லிட்டேன். ஒரு கோழி ரத்தம் இருக்குல்ல, அந்த கோழி ரத்தத்தை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. கமல் வந்து அதாவது நந்து கேரக்டர் வந்து ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குற மாதிரி அந்த விஷயம் இருக்கும். தமிழ் சினிமால அந்த மாதிரி ப்ளீடிங் ஒரு விஷயத்தை காமிச்ச படம் வந்து எனக்கு தெரிஞ்சு படம் அதுதான் நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் தெரியல. பருத்தி வீரன் வந்து கடைசியா வரும் கிளைமேட்ஸ்ல. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தது எனக்கு தெரிஞ்சு விசுவலா வந்தது வந்து ஆளவந்தான் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை படம் வந்திருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு நான் பார்த்த சினிமா அனுபவத்துல. அதை வந்து அப்ப எனக்கு உண்மையாலுமே சொல்றேன், அப்ப கூட அது வந்து ஒரு கிளியரான ஒரு அர்த்தம் புரியல. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சு அந்த படம் பார்க்கும்போது பாடுறா இதெல்லாம் கமல் இவ்வளோ ஓப்பனா சினிமாவில் காமிச்சிருக்காரு அப்படியே. அதுதானே, ஏன்னா சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம். அந்த விஷுவல் மீடியத்தில் நீங்க என்ன சொல்றீங்கன்ற கிளாஸ்மா டைலாக்கா சொல்லாம அது எப்படி இருக்குன்னு, அதை வந்து அந்த கோழி ரத்தத்தை வச்சு பண்ற விஷயம்னா வந்து அப்பயே வந்து எல்லா வகையிலும் டபுள் ஆக்ஷன் சீன்ஸ், ஒரு சீனுக்கு வந்து உடம்பு ஏற்றி இருக்கிறது, ஒரு சீன் இறங்கி இருக்கிறது, எல்லாம் டபுள் ஆக்ஷன் படம். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படங்கள் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்காங்க, 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. வாலி மாதிரி இப்படி வாலியில் 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரு சில படங்கள் தான் அந்த டபுள் ஆக்ஷன் பண்ண வித்தியாசம் தெரியும், அந்த வித்தியாசம் வேரியேஷன் காட்டுறது. ஆனா அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஆளவந்தான்லாம் ரொம்ப வித்தியாசம். ஒருத்தர் பாடி பில்டர் மாதிரி பயங்கரமா இருப்பாரு, கொஞ்சம் ஹைட்டாவும் இருப்பாரு. நந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாவும் இருக்கும், ஹைட் இருக்கும், கொஞ்சம் பாடி பில்டிங் வேற லெவல்ல இருக்கும், மொட்டை. இந்த சைடு வந்து கொஞ்சம் இதா இருக்கும், எல்லாமே கரெக்டாக. அதுக்கு கடைசியாக மிரர் ஷாட்லாம் வச்சிருப்பாங்க. என்னன்னா திருதான் அந்த கேமராமேன், அந்த பேட்டெல்லாம் எடுத்தாருல, பேட்டை கேமராமேன் திரு. அப்போ அவர் பேர் திருநாவுக்கரசன் வச்சிருந்தாரு. அவரு அந்த படங்களுக்கு அவர் தான் அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. தெருக்கு பயங்கரமா இருக்கும் சினிமாட்டோகிராஃபிலாம். எனக்கு அந்த 1000 சூரியன் போல வந்தான் ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் அப்ப அந்த ஆடியோலாம் அதுவும் சொல்லுங்க. அந்த ஆடியோ தவசி ஷாஜகான் 3 ஆடியோ தேவே கேட்ட காலம் இந்த டேப் ரெக்கார்ட்ல. பட் ஆனா படம் சரியா ஓடல. ஆளவந்தான் போகவே இல்லை, தானுக்கு சரியான அடி வாங்கி கொடுத்த படம். அட்டர் ஃப்ளாப். ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சில படங்கள் மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, எந்த காலகட்டத்திலயும் மறக்க முடியாது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லி வரலாறு மங்காத்தால அந்த பீரியட்னா ஆளவந்தான் ஒரு பீரியட். ஏன்னா வந்து திருச்சி காவேரி தியேட்டர்ல ஒரு அந்த ஒரு 400 பேர் இருப்பாங்கன்னு தியேட்டர்ல 390 பேர் மொட்டை அடிச்சிருந்தாங்க அந்த ஓப்பனிங் சீன்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வந்து அந்த அளவுக்கு மொட்டை அடிச்சு பயங்கரம் மொரட்டு க்ரௌடு, எல்லாமே இந்த மொட்டை அடிச்ச கூட்டமா இருந்துச்சு. எங்க அப்பா தான் சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா எங்க அப்பா வந்து அவ்வளவு லோக்கலா இறங்கி நான் பார்த்தது அந்த ஃபர்ஸ்ட் ஷோல தான். உள்ள இறங்கி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள பூந்து டிக்கெட் வாங்கிட்டு வராரு வேகமா. அங்க போலீஸ் தடியடிலாம் நடக்குது. ஆனா போலீஸ் தடியடி உள்ள மீறி அந்த ஏன்னா எங்க அப்பா எல்லாத்துலயும் ஒதுங்கி நிக்கிறாள், எதுக்குமே வந்து கண்டுக்க மாட்டார். ஆள் கொஞ்சம் ரொம்ப வெறப்பா இருக்கிறாள். அவர் அந்த அளவுக்கு லோக்கலா இறங்கி உள்ள அந்த கேட்டுக்குள்ள உள்ள பூந்து டிக்கெட்டை வாங்கி அந்த போலீஸ் தடியடி மீறி வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு கூட்டு போனார் படம். அது வந்து ஆளவந்தான். காவேரியில டிக்கெட் கிடைக்கல, அது வேற கொடுமை. காவேரி டிக்கெட் சோனால போய் இது மாதிரி டிக்கெட் வாங்கணும். இதே மாதிரி கேட்டு சோனால தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. காவேரி போய் டிக்கெட் கிடைக்காம அப்புறம் வேகமா எங்க அப்பா ஆட்டோ தான் ஓட்டுவாரு, அதனால ஆட்டோ டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு நேரா சோனா தேட்டருக்கு போய் பார்த்த படம்.
சரி, மலையாளத்துல பையன் படம் வருது, அடுத்த வாரம் அப்பா படம் வருது. பையன் படம் வருது, அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு ரெண்டு பையன் ரெண்டு பாப்பா. அது எப்படி பாக்குறீங்க? வித்தியாசமா பாக்குறேன். என்னத்தை எப்படி பாக்குறீங்க? வித்தியாசமா பாக்குறேன். நல்லாதான் இருக்கு. எனக்கு ஒரே மந்த்ல எல்லாமே வருதுன்றது ஷாக்கிங். டிஎஸ்ஸிலே அக்டோபர் 31 பரணி ப்ரோ நடுவுல எதிரி படம் இல்ல அதான் என்ன தெரியுமா? அதுக்கு ரெண்டுக்கு என்ன நடுவுல தெரியுமா? எதிரி படம் வேற வருது பரணி ப்ரோ. ஏங்க அததாங்க சொல்றாரு அவரு. ஏங்க நீங்க வேற எதிரி அது இதுன்னு நானே அவர் அததான் சொல்றாரு. ஆனா பரணி ஆக்சுவலா எதிர்பார்ப்பு படி நான் எப்படி இருக்கணும் நான் சும்மா சொல்றேன். எனக்கு தெரியல அங்க கேரளாவோட எதிர்பார்ப்பு தெரியல. ஆனா இருக்கையிலே லோ ஹைப்னா அது வந்து விர்ஷாபாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரணவ் மோகன்லால் நடிக்கிற படம், அடுத்து களம் காவல், அடுத்து காந்தா, அடுத்து விர்ஷாபா, இப்படிதான் இந்த ஆர்டர்லான வரும். இல்ல ஆக்சுவலா காந்தா கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஈவன் தோ தமிழ் ஃபிலிமா இருந்தாலும். பட் ஆனா களம் காவல் வந்துட்டு அந்த ஒரே ஒரு டீசர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது எப்படி என்ன கண்டென்ட்னு தெரியல. ஒரே ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மட்டும். ரெண்டே விஷயம் தான். மம்முட்டி ரோல், போலீஸ் ரோல், அவ்வளவுதான். அது ஒண்ணு போதுமா? அது ஒண்ணு போதுமே அந்த படம் ஹைப்புக்கு. வேற என்ன வேணும் தெரியல எப்படின்னு சொல்லி. பட் ஆனா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கு தெரியுமில்ல? என்னது? இந்திய சினிமாவில், அதாவது சவுத் இந்தியன் இந்திய சினிமான்னு எடுத்துக்கலாம், ஒரு ஹீரோவாவே அதிக முறை போலீஸ் ரோல்ல நடிச்ச நடிகர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. அதுல வந்து மம்முட்டி தான் டாப் நம்பர் 1. அது ஹீரோவாவே அதிகம். அதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி அர்ஜுன் இருந்தாரு. அதாவது ஆர்டர் பிரகாரம் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் சரத்குமார், இப்படி வருவாங்க. நீங்க சைடு ஆக்டரை விட்டுருங்க, போலீஸா ஹீரோவா நடிக்கிறதுல மட்டும். அதனால இப்பயும் நம்பர் 1 இருக்கிறது மம்முட்டி தான். அதிக முறை அதிக படங்கள்ல வந்து போலீஸ் நடிச்ச நடிகர் ஹீரோ. ஓகே ஓகே. பட் ஆனா வந்துட்டு டிஎஸ் அந்த படம் வந்து இது பிரம்மயுகம் டைரக்டர் தான். பட் அதுக்கு வந்து பெய்ட் ப்ரீமியர் வைக்க போறதாக ஒரு நியூஸ் வருது. அக்டோபர் 30 வந்துட்டு செலக்டட் தியேட்டர்ஸ்ல நைட்டு பெய்ட் ப்ரீமியர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தேட்ரிக்கல் மொமெண்டாவே சில விஷயங்கள் இருக்கும் படத்துல. அது பேய் படம் தானே? ஆமா ஆமா ஆமா, ஹாரர் த்ரில்லர் தான். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்றாங்க. இல்லை சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லரான்னு தெரில, எந்த ஜானர்ல வரும்னு தெரில. பட் அதான் தியேட்ரிக்கலாகவே சில மொமெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த படம் எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. அது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து ஷூட் பண்ணி ஃபினிஷ் பண்ண ஃபிலிம். ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஷூட் அனௌன்ஸ் பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படம் நம்பிக்கை. விஸ்வா அது ட்ரெய்லர் வந்தாதான் தெரியும். அவர் பீரியட் ஃபிலிம் நடிச்சாலே வந்து பெருசா எதுவும் போனதில்லை. பார்ப்போம். அது மலையாள படம் தானே ஃபர்ஸ்ட்? ஏங்க எனக்கு அந்த டவுட்டுமே ஃபர்ஸ்ட் இருக்குங்க. பட் ஆனா வந்துட்டு வேற அந்த அதர் லாங்குவேஜ் நான் எதுவும் பார்க்கல. அவர் கேரக்டர் போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க. அது ட்ரெய்லர் வந்துச்சுன்னா தான் நான் எனக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ரோ இந்த கிஷ்கிந்தாபுரி படம் எப்படி இருக்கும்? கிஷ்கிந்தாபுரி எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் போக போக ஒரு மாதிரி ரொம்ப ரெகுலர் டெம்ப்ளேட்ல ஃபாலோ ஆயிடுச்சு. ஓடிடி வாட்சிங் நல்லா இருக்குங்க. இல்ல ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாருங்க. ரொம்ப சுமாரான படம் தான், பட் ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாருங்க. பரணிக்கு எல்லாமே சுமாரான படம் தான். பரணிக்கு எல்லாமே சுமாரான படம் தான். ஏன்னா என்னன்னா ஆச்சு? சுகுமாரனா உங்க படத்தை கமல் இன்னைக்கு பாத்துட்டு வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசுங்க. அவங்க டிடிஎஃப் வாசன் படம் டீசர் வந்துச்சு, அதை விடுங்க ப்ரோ, அது கிடக்குது. நான் இங்க சுகுமாரனா நம்ம கமல் இருக்காப்ல, உங்க படம் பாத்துட்டு வந்துட்டாரு. என்ன படம் ப்ரோ? எதனா கேட்கணும்னா கேளுங்க. கிட்டு 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 கிட்டான் கிட்டு கிட்டு கிட்டான் இல்ல, கிட்டான் நல்லவர். கிட்டு என்ன படம்? நாங்க இப்பதான் ப்ரோ பாக்குறோம் கிட்டுவை. கிட்டுவால என்ன பண்ண முடியும் இன்னைக்கு தான் பார்த்தோம். ஓகே ஓகே, சக்தி திருமகன். ஓகே, கிட்டுவால என்ன வேணா பண்ண முடியும். கமல் ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு அந்த படம்? சுமார் படம் தான் பாருங்க ப்ரோ. ஆனா பரணி அது சூப்பர்னு சொன்னான். அதுதான் வந்து பரணி கிஷ்கிந்தாபுரி வந்துட்டு நல்லா இல்லன்னு சொல்றான். ஆனா நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட பிடிக்கும் பல்தான் கிஷ்கிந்தாபுரி, நீங்க பாருங்க. ஓகே, நைட் வாட்ச் தான். இது என்ன புதுசான என்ன முடியும் நீ சொல்லு. இல்ல
எதனால கமல் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சதா இல்ல செகண்ட் ஹாஃப் பிடிக்கல எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. எங்க சொதப்பிச்சு உங்களுக்கு அந்த இதே எனக்கு அது அக்செப்டே பண்ணிக்க முடியல ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல அவர் பண்றது அது கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு அவர் பண்றதெல்லாம். கொஞ்சம் மேல இப்ப பண்றீங்களா? இந்த கிஷ்கிந்தா புரியல, அவர் தானே வில்லன், பேர் சொல்லாதீங்க, அவர் தானே வில்லன். ஆமா ஆமா தெரிஞ்சவர். ஆமா அவர்தான் பண்ணிருப்பாரு. அது தெரியாத மாதிரி பண்ணிருப்பாரு. பட் படம் ரிலீஸ் டைம்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்களே அவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி. இந்த பாகுபலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு எபிக்கு. ஏங்க எனக்கு புரியவே இல்லைங்க. அது ட்ரெய்லர் தான் வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஐமேக்ஸ்க்காக. அதாவது இன்னைக்கு இதுவும் பார்த்தேன் திரும்பியும். அந்த என்னன்னா நேத்து தான் அந்த ஸ்பிரிட் படத்தோட இது வந்ததுல, அதனால சரி இன்னைக்கு அனிமல் பார்ப்போம் அப்படின்னு திரும்பியும் வந்து பார்த்தேன். செம்மையா இருக்குப்பா. அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா அது அப்ப பார்த்தது இல்ல பரணி, நான் அப்ப பார்த்தது எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா திரும்பி நான் ரீவாட்ச் எல்லாம் பண்ணல அந்த படத்தை. ஆனா இப்ப திரும்பி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது. ஐயோ எப்படி சொல்றது. இல்ல அன்னைக்கு வாசு சினிமாஸ் போட்ட மாதிரி நீங்களும் ஒரு ட்வீட் போட்டு விடுங்க. இல்ல அது அப்படியே போட்ட மாதிரி இருக்கும் சொல்றேன். ஆனா நல்லா இருந்தது, உண்மையாலே நல்லா இருக்கு. அது ஒரு சில சீன்லாம் வேற மாதிரி இருக்கு. அந்த ஸ்கூல்ல போய் அவன் கன் எடுத்து சொல்ற சீன்லாம் வேற ரேஞ்சில் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே ஆச்சு. ஆனா கிட்டு பண்ணா மட்டும் ஓவரா இருக்குன்னு போங்கண்ணா. பரணி அதுல காட்டுறது ஒரு விஷயம் காட்டுவாங்க. பல்பீர் சிங்ன்ற வந்துட்டு இந்தியாலே பெரிய பணக்காரன், கிட்டத்தட்ட அம்பானி வீட்டு பையன் மாதிரின்னு வச்சுக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி ஓகே நீங்க சொல்லி முடியுங்க. நான் சொல்றேன், இந்தியாலேயே வந்து அது அவனை ரொம்ப ரிச், ரொம்ப பெரிய ஆளா காட்டுவாங்க. அவன் வீட்டுக்கு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து நீ அரெஸ்ட் ஆயிருப்ப, நான் மட்டும் தலையில்லைன்னான்ற மாதிரி. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நீ பார்க்கணும். ஆனா கிட்டு அப்படியா நீ சொல்லு பார்க்கலாம். கிட்டுவையும் நீ வந்து அனிமல் படத்துல இருக்கிற ரன்வீரும் ஒன்னும் சேர்க்கிற பத்தியா? இது தப்பு இல்ல பரணி. தப்பு இல்லைன்னா கிட்டு தான் அவனை ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பாங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனே வந்து 15 மினிட்ஸ் வந்துட்டு அவர் அந்த காசை எப்படி வாங்குறாருன்றதுதான். அது எவ்வளவு பெரிய. பரணி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டு சரி வேண்டாம் விடு, அது நம்ம சொன்னா புரியாது, விடு. சரி விடு. அஜித் பல்டா நடுவில் இதை கேட்க கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணு பண்றாங்கல்ல ப்ரோ, அவர் கிடக்குறாரு ப்ரோ, அவர் சப்போர்ட் எனக்கு தான் அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி. சுகுமார் ப்ரோ கிடக்குறாரு ப்ரோ, நீங்க பரணி ப்ரோ சொல்றது தப்பு. சுகுமார் ப்ரோ கிடக்குறாரு, பரணி ப்ரோ சொல்றது தப்பா? ஆமா, கமெண்ட் இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பானுங்க, டிமோட்டிவேஷன். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அனிமல் ப்ரோ? நானா பிஃபோர் ரிலீஸே என்னை விட அந்த படத்துக்கு ஒரு தமிழன் வெயிட் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்படி வெயிட் பண்ணி பார்த்த படம் அனிமல்லாம். வாப்பா அப்படி வாப்பா. நான்லாம் வந்துட்டு இன்னைக்கு படம் முடிஞ்சிச்சு, திரும்பி ஒரு வாட்டி ரீவாட்ச் பார்க்கலாம் அப்படின்னு. அது ஒரு சில சீன்லாம் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணேன். அது எப்படி சொல்றது இருக்கு அதுல வந்துட்டு. அது வந்து என்னையா ஒரு சில விஷயங்கள்லாம் ஓப்பனா பேசியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியல. என்டர்டெயின் பண்ணுச்சு என்ன. கிட்டத்தட்ட வந்து நீ கேட்டீங்கன்னா டியூட்ல கூட தானே அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல பேசியிருக்காங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணல. ஆனா இது வந்து எனக்கு என்டர்டெயின் பண்ணுச்சு. மாஸ் சீன்ஸ் இருக்கு, அந்த மாஸ் சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி ஓகே. லோக்கா இது அக்டோபர் 31 வருது. ஆனா அதே லோக்கா ஓகே ஃபிலிம்னு போட்டாரு இங்க ஒருத்தர். ஆமா நான் தான் சொல்றேன். இப்போ எனக்குமே அது ஓகே தான். அந்த படம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய அடி வாங்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு தெரியல. பட் ஆனா எப்பயுமே ஒரு படம் வந்துட்டு நல்லா தேட்டர்கள் ஹிட் ஆச்சுன்னா அது ஓடிடியில் வரப்போ ஸ்கேம்டான்னு சொல்லி எவ்வளோ ஆக்சுவலாக வந்து பெரிய படம் நிறைய படங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஓடிடியில் எப்படி ரிசீவ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது தேட்டருக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆன இல்ல கண்டிப்பா ஓடிடியில் அடிதான் வாங்க பரணி ப்ரோ.
எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிருச்சு. அந்த எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க வேற 300 கோடி கேரளால ஹையஸ்ட், கேரளாலே கேரளா ஏகப்பட்ட இது வேற இருக்கா. அவங்க எல்லாரும் ஐயையோ ஐயம்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி வரப்போகுதுன்னு. அதை தாண்டி வந்துட்டு இது வந்து ஒரு மித் பேஸ்டு ஸ்டோரின்றது, அதனால அது கனெக்ட் ஆகுமான்றதும் ஒரு டவுட் இருக்கு. நான் ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று சொல்லும்போது 4 லாங்குவேஜ் ஹிந்தியில் வராதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து ஹாட் ஸ்டாரில் இந்த 4 லாங்குவேஜ் மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது 7 லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நல்லது தான். பட் கண்டிப்பாக அந்த இன்ட்ரோல் ஃபைட் சீக்வன்ஸ்க்காகவே ஒரு தடவை பார்க்கலாம். பரணி ப்ரோ போட்டிருக்க வேற ட்ரெய்லர் தான் பாருங்க ப்ரோ. வேற ட்ரெய்லர்? ஆமா, அது இல்ல, போட்டிருக்கிறது வேற. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இந்த குடும்ப கேமராமேன் இருக்கார்ல, யாரு? குடும்ப கேமராமேன் ஒருத்தர் ஒரு சுஜித்னு சொல்லிட்டு போய் வரும். சரி, ஓகே. அவரு அதான் நினைக்கிறேன். இந்த நீயா கூட குங்குமம் போட்டு கவுண்டர் பத்தி படத்தை பத்தி பேசினார்ல ஒருத்தர், நீயா டிபேட்ல. ஓகே. அவர் வந்து கிருதி பண்ணல் படத்தை ரீமாஸ்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ்ல போட்டிருந்தாரு. பாத்தீங்களா? இல்லையே ப்ரோ, பார்க்கலையே. நான் ஷேர் எல்லாம் பண்றேன் அந்த ரீல்ஸ். சுஜித் சுப்பிரமணியம் ஒரு பேரு. சுஜித் சுப்பிரமணியன் இன்ஸ்டாகிராம் அவங்களாம் பண்ண முடியாது ப்ரோ, ஆர்கே ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும். இல்ல அவங்க பண்ணிருக்காரு, நான் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி, இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் மாதிரி. இதுதான் ஹெரிடிட்டரி இந்தியான்றது ஏதோ ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தேன். ஸோ வேணா நீங்க போய் இன்ஸ்டால போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நானா லிங்க் கூட ஷேர் பண்றேன் இல்ல கமெண்ட்ஸ்ல. ஏங்க ஆமாங்க, சுஜித் சுப்பிரமணியம். இல்ல பார்த்தேன் அவர் ரீல் நான் பார்த்தேன். இப்பதான் போய் பார்த்தேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து போய் பார்த்தேன். அந்த ஒரு தம்ப்நெயிலோட ஆக்சுவலா 1 day பிஃபோர் தான் வந்து போட்டிருக்காரு இந்த 30th ஃபிலிம்னு சொல்லிட்டு. இன் கொலாபரேஷன் வித் ரீல்ட் இந்தியா வில் ஷாட் பை. இல்ல அந்த ப்ரொஃபைலுமே வந்துட்டு வெறும் பெருசா ஒண்ணுமே இல்ல. பட் ஆனா வந்து இவங்க ரீஸ்டோர் பண்ணா நியூ ஸ்டார்ட் அப் இது ஆக்சுவலி. இந்த ஃபாரஸ்ட் பத்தி தெரியுங்க என்ன. எப்போதுமே சினிமாட்டோகிராஃபர் கொலாப் பண்றாருன்னா சும்மா பண்ண மாட்டாங்கல்ல, ஒரு அனலைசிஸ் இல்லாம. எப்படி ஏதோ நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி நினைக்கிறேன் சொல்லிட்டு. ரீஸ்டோரிங் த ஒரிஜினல் தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் தான் ப்ரோ போட்டிருக்காங்க. படமா பண்றாங்களான்னு தெரியல. இல்ல ரீஸ்டோரிங் கொரி பண்ணல் தான் போட்டிருக்கு. இல்ல அந்த ரீல் ப்ளே பண்ணி பாருங்க. அதுல வந்து 2வது ஷாட்லயே வந்து போட்டிருக்காங்க ரீஸ்டோரிங் த ஆஃபிஷியல் தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஃபுல் படம் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. பட் ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த ஷார்ட்ஸ் பார்த்தா தெரியுது. அது நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். சைடுல அந்த ஃபிலிமோட ஸ்கிராச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியுது. பட் இது பண்ணதே பெரிய விஷயம் ப்ரோ. ஆமா, அது ஆர்கேஎஃப்ஐ எப்பயுமே அதை பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவங்க பண்றாங்க, ஆனா நம்ம பாக்குற மாதிரி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அபூர்வ சகோதரர்கள், அப்புறம் மைக்கேல் மதனக்காக நிறைய படம் அவங்க பண்றாங்க. ஆனா நம்ம பாக்குற மாதிரி பண்ண மாட்டாங்க. தேவைப்பட்டவங்க யூஸ் பண்றதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் காட்டலாம். ஏன்னா வர ஃபிலிம் போயிட்டு இருக்கு, ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணாதான் மோஸ்ட்லி ஏதோ வகையில அவங்க மெமரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது நமக்கு விரும்பாண்டி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அமேசான் பிரைம்ல. ஹேராம் பண்ணாங்க, மித்தபடி எதுவும் பண்ணல. எங்க ஹேராம் யாராவது பிரைமோட பிரைம் வீக்ல யாராவது இருக்குங்களா? பாக்கணும்னு பாக்குறேன், அதை இறக்கலாம் பார்த்தா இறக்கவே முடியல என்னால. யூடியூப்ல இருக்கும் ஆர்கேஎஃப்ஐ சேனல். இல்ல அது ஆக்சுவலி 3:15 minutes. பட் பர் ஃபிலிமோட ஆக்சுவல் டியூரேஷன் 3:24 minutes. அது மேபி ஏறக்குறைய பார்த்தா கூட அப்ராக்சிமேட்டா 320 minutesக்கு மேல அந்த ஃபிலிம் டியூரேஷன் இருக்குது. பிரைம் மீடியாவில் பார்த்தா 3 hours 21 minutes டியூரேஷனு.
இதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு யூடியூப்ல பாக்குறப்போ. கொஞ்சம் ஏதோ ட்ரிம் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார்லயே 3 hour 4 minutes தாங்க இருக்கு ஹிந்தி வருஷன். நீங்க பிரைம் அக்கௌண்ட் தான் போய் பிரைம் அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க டியூரேஷன். ஆக்சுவலி நான் பார்த்தப்போ 3 hours 21 minutes இருந்துச்சு பேராம்து. 15 நிமிஷம் தான் நீங்க 21 கிடையாது 15 தான் பேராம். இவங்க நான் பார்த்தேன் பிரைம் இதுல பிரைம்ல வந்து 3 hour 19 minutes இருக்கு. யூடியூப்ல 3 hour 13 minutes இருக்கு. அதான் 19 minutesனா இப்போ நம்ம சம்வாட் 9 minutes காட்டியிருக்கா. நான் பாக்குறப்போ 3 hours 15 minutes இருந்துச்சு. நான் படம் பாக்குறப்போ டியூரேஷன் மேபி நான் அதை பைரசி பண்ணிட்டு நினைக்கிறேன். சரி, Hi bro, this is Yogi from Andhra. Andhra, ஐயோ சுகுமார் ப்ரோ இல்லையே. Actually, I don't know Tamil. Okay bro, tell me bro. Actually, I have a story. Okay. Based on karma theory. It's on my profile. I'm trying to connect with Upendra sir. I wanted to narrate him the story. Nice bro, best wishes. Actually, I need your help to get that post to reach them. And also, if you know any of the director or producer from Tamil industry, can you help me to reach them to narrate my story? Actually, I'm trying to share the poster here, but I have created a poster based on my story, but it is Yes bro, you have already shared 3 times in our space. it is visible. Yes, it's visible. Don't Okay, it is not showing to me. It's visible bro, but Okay. we are not so close with directors or producers. Okay. We are just trackers. Okay. Best wishes bro. Bro, can you do some small favor? Can you repost it and like it, like the post? Actually, seeing your followers, you have huge followers. Actually, I'm very new here. ஓகே ப்ரோ, நீங்க ரீபோஸ்ட் அடி சொல்றாரு, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. Thank you so much bro. இல்ல மாவீரன் ஏதாவது நம்ம தான் சொல்லிட்டு. சரி கமல், சொல்லுங்க பல்கான். நாளைக்காச்சும் தீபாவளி கொண்டாடலாமா? No பல்கான், எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் கில்ஸ். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன். எதுக்கு தீபாவளி? இல்லை, எனக்கு நேற்று தான் தீபாவளி, நாளைக்கு ஒரு தீபாவளி கொண்டாடணும். அதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் கமல்கிட்ட கேட்டேன். என்ன பேசுறீங்கன்னு தெளிவா சொன்னா நானும் கேட்டுப்பேன். மேட்ச் இல்ல நாளைக்கு உமன்ஸ் மேட்ச் இல்ல கமல், உமன்ஸ் மேட்சா இருந்தா பரநைட்டே பேசலாம். மென்ஸ் தானே செமிஃபைனல் போட்டாங்க பரணி ப்ரோ. நம்ம நேற்று பங்களாதேஷ் கூட ஜெயிச்சாதான் போகணும். செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. பார்த்தேன் நேற்று ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்க்கல. சொல்லுங்க சுகன். Expect the disappointment Paltan, so you will never disappointment. ஏதோ ஒரு கருத்தை போட்டு போறாரு நடுவுல. என்னையா சொல்ல வரீங்க? ஜெண்டையா டயலாக் சொல்றாரு அவரு. என்ன சொல்ல வரீங்கன்னு டைரக்டா சொல்லு அஜித், என்ன விஷயம்? ஸ்பைடர்மேன் ஜெண்டையா டயலாக், பட் ஆனா எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா விஷயத்துக்குமே. நாளைக்கு கடைசி ஒன் டே மேட்ச் ப்ரோ. ரோஹித் சர்மா 20 அடிச்சாரு. அதெல்லாம் தோத்து ஒயிட் வாஷ் ஆகணுங்க. சும்மா வண்டி மேட்ச் இந்த மேட்ச்னு அவன் கேப்டனை மாத்தி இது பண்ணி அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பண்ணுங்கிறாங்க. நீங்க இன்னும் வந்துட்டு மேட்சை பார்த்துன்னு சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்படிதான் பாலிடிக்ஸ் நடக்கும். நான் தான் சொன்னேன், நேற்று தீபாவளி கொண்டாடினேன், நாளைக்கு சம்பவம் நடந்துச்சு, நாளைக்கு ஒரு தீபாவளின்னு. சம்பவம் அவருக்கா இல்ல நமக்கா? தான் கடைசி ஓடி என்ன பண்றது? இல்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல.
நேத்தெல்லாம் எனக்கு செம பண்ணு. நேத்து எடிட் பண்ணி ஓஜாஸ் குரூப்ல எல்லாம் ஓஜாஸ் கம்பீர் அந்த நேத்து ஹெச்டி வந்துருச்சுல, டவுன்லோட் பண்ணி அந்த சீனு கிளைமேக்ஸ்ல என்ட்ரி ஹவர்ல ஜானிங்னு கண்ணு வச்சுக்கிட்டு அதை எடிட் பண்ணி ஓஜாஸ் கம்பீரா வரைக்கும் போட்டு செம ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். பிரகாஷ் ப்ரோ இருக்காரா இல்லையா? அதான் தெரியல. பிரகாஷ் ப்ரோ இருக்க மரணி ஃபுல்லாவே இருக்கேன். நான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கேன். இல்ல அவரு நடுவுல காணாம போயிடுறாருல, அதே மாதிரி மத்தவங்களும் அதே மாதிரி தான் போயிருவாங்க போலன்னு சந்தேகப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் எப்பவுமே கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு உபேந்திர கதை வச்சிருக்கேன்னாரு, பாரதி சொல்லிட்டு இருந்தாரு, அப்புறம் ரீபோஸ்ட் பண்ண சொன்னாரு. அதுக்கு மாதிரி சுகுமார் ப்ரோ சைலண்டா போயிட்டார், தெளிவுக்காரர் வந்தோடனே. சரி ஓகே, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே 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 சரி, என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகே, நான் போயிட்டு பாய். டாட்டா. இதை கேட்கறதுக்கு தான் பிரகாஷ் ப்ரோ இருக்கிறதா கேட்டீங்களா பரணி ப்ரோ? ஆமா சார். அவர் கேட்குற டோன்லயே புரிஞ்சுக்க வேணாமா நீங்க? அவரு 10 மணி ஆயிடுச்சுன்னா முடிச்சிடாம டேரக்டா கேட்பாரு. 10 மணிக்கு முன்னாடினா நான் இருக்கேனான்னு கேட்பாரு. இது வந்து கோடு வேர்டு, இது கூட தெரியாம நல்லா பண்றீங்க. சரி ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். அஜித் பல்தான், உங்களுக்கு என்ன பண்ணணும் இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் இப்ப உங்களுக்கு? இருங்க பிரகாஷ், 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இருங்க. சரி, அதுக்குள்ளே கேட்கிறாரு. இல்ல இவரு கரெக்ட் டைமுக்கு வர மாட்டாராம், முடிக்கிறது மட்டும் முன்னாடியே முடிப்பாராம். நீங்க அஜித் பல்தான், நீங்க மைண்ட்ல நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறவன் கால் எடுத்தேன் பேசக்கூட இல்லை. அப்ப கூட என்னன்னு தெரியாது. நான் டைம் பார்த்து 9 ஐயோ ஸ்பேஸ் போயிட்டு இருக்குமேன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு அந்த தூக்கத்துல இருந்துச்சு மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காந்து நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு டெடிகேஷனா தெரியல. ஏங்க அப்படின்னா இங்க பல பேரு 8:30 மணிக்கு கரெக்டா அலாரம் வச்சு போலியான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதுதான் ப்ரோ, நீங்க இல்ல நாங்க கரெக்டா இருக்கும் போது நாங்க கரெக்டா இருக்கும் போது போடுற நீங்க கரெக்டா இருக்க மாட்டேங்கிறீங்கல்ல. அது மட்டும் லேட்டு. ஏங்க நீங்க வர இந்தியன் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் மாதிரி பண்றீங்க, லேட்டா வந்துட்டு சீக்கிரம் போறது. இருங்க நான் வந்துட்டு எப்பயுமே ஆல்மோஸ்ட் 8:30 இவர் போட்ட உடனே மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிடுவேன். இன்னைக்கு 2 புரோட்டா கொஞ்சம் சிக்கன் 65 சாப்பிட்டு அசந்து தூங்கிட்டேன். அது ஒரு குத்தமா? ஆனா பரணி ப்ரோ 9 மணிக்கு எந்திரிச்சு வந்து ராத்திரி 2 மணி மாதிரி பேசுறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. தூங்கி எந்திரிச்சு இப்ப எவ்வளவு நான் இதா பாக்குறேன். இதோட நான் மறுபடியும் போய் தூங்கணும். பரணி ப்ரோ விடுங்க. பரணி ப்ரோ இப்பெல்லாம் தூங்குறதே தப்புன்றாங்க. கஷ்டம்னு சொன்னா எப்படி பரணி ப்ரோ? பரணி ப்ரோ ஹோஸ்ட் பண்றவரையும் ஹோஸ்ட் பண்ணவரையும் கவனிச்சு பாருங்க. அவங்க ஃபேமிலி வச்சுட்டு கூட வந்து பேசுறாங்க. ஏன் எனக்கு ஃபேமிலி இல்லையா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா பரணி ப்ரோ? கல்யாணம் ஆனாதான் ஃபேமிலி? எனக்கு புரியலையே. அவர் சொன்ன ஃபேமிலி அதான் பரணி ப்ரோ. நீங்க கேம் தான் விளையாட போறீங்க, ஃபேமிலியா பார்க்க போறீங்க. அஜித் பல்தான், நான் லாஸ்டா கேம் விளையாடினது எப்போன்னு நீங்க போய் பாருங்க. நான் எப்படிங்க பார்க்க முடியும்? எனக்கு கேமராவா வச்சிருக்கேன். ட்வீட் போடுறதுங்க. ஏங்க நான் என்ன டெய்லியுமா கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்? நானே விளையாடுறது ஸ்டோரி கேம்ஸ் தான். அதுவே போட்டீங்க, ஏதோ ட்வீட் போட்டீங்களே இன்னைக்கோ நேத்தோ. என்னது கேமை பத்தி ஏதோ ட்வீட் போட்டோமே நேத்தோ இன்னைக்கோ? இன்னைக்கு எதுவும் போடல, வேற ஏதாவது ட்ரெய்லர் ஏதாவது போட்டிருப்பேன், தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனா இல்லைங்க, இப்ப எதுவும் பெருசா கேம்ஸ் இல்லைங்க. நான் விளையாடுறது இல்லை. ஐ மீன் விளையாடுறது இல்லைங்க சென்ஸ், எந்த கேமே விளையாடுற மாதிரி ஒன்றும் புதுசா ரிலீஸ் ஆகல AAA கேம்ஸ். ஸோ அதனால நான் பரணி ப்ரோ நீங்க எதுவும் இதாகாதீங்க பரணி ப்ரோ. கரெக்ட் டைம் தூங்குறதே இப்ப தப்புன்றாங்க பரணி ப்ரோ. கரெக்ட் டைமுக்கு தூங்க கூடாதுன்றாங்க. யார் என்ன பண்றது சொல்றாங்க பரணி ப்ரோ. நார்மலாவே என்னோட ஸ்லீப் டைம் 11:30 இல்லைன்னா 12 to 8 o'clock வரைக்கும். இதுதான் என்னோட ஸ்லீப் டைம் நார்மலாவே. இன்னைக்கு அந்த கொஞ்சம் நல்லா சாப்பிட்டதுனால தூங்கினேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் இனிமேட்டு கரெக்ட் டைம் வந்துடுறேன். அஜித் பல்தான் நீங்க சொன்ன மாதிரி சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. இதே ஸ்பேஸ்ல 10 இல்ல 20 30 வாட்டி சொல்லிருப்பீங்க கடந்த 1 வருடங்களில். கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. சரி லாஸ்டா நான் எப்ப லேட்டா வந்தேன் சொல்லுங்க? 4 நாளைக்கு முன்னாடி கூட நாங்க அப்டேட் ஆரம்பிச்சது கொண்டு வந்தீங்க. பிக் பாஸ் போய் பார்க்கணும் அதானே? பிக் பாஸ் பார்க்கணும் அதானே? போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை. சரிப்பா, 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இல்ல மாவீரன், இருங்க மாவீரன், இதை முடிச்சிருவோம் இன்னைக்கு.
சுகன் ப்ரோ, இப்ப நான் வெள்ளிக்கிழமை நைட்டு ப்ரோமோ கண்டென்ட்லாம் முடிச்சுட்டு நான் போய் பிக் பாஸ் பத்தி நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? அவரை வச்சு 5 நிமிஷம் கண்டென்ட் ஏத்திட்டீங்க, 5 நிமிஷம் முடிஞ்சுச்சு. ப்ரோ நீங்க இப்ப சொல்லுங்க உங்க டைலாக். என்னது? உங்க டைலாக். எனக்கு வந்துட்டு அஜித் பல்தான் வந்து சரி பரணி ப்ரோ டெடிகேட்டடா இருக்காருன்னு அவர் சொல்லட்டும், அப்புறம் ஸ்பேஸ முடிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்படிதான் நாளைக்கு காலையில வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டுங்க பிரகாஷ் bro. பரணி ப்ரோ, அந்த சொல்வதெல்லாம் உண்மையில ஒரு டெம்ப்ளேட் வரும், அது பாத்திருக்கீங்களா? என்ன மாதிரி பேசுறா, ஸ்டடியா பேசுறா அப்படின்னு பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்துரு, அந்த இதுதானே சல்லு சல்லு நடந்து வரும் அவரு பேசுறது தானே. ஆமா ஆமா, என்ன மாதிரி பேசுறா, ஸ்டடியா பேசுறா, ஏன்டா அப்படின்னு. அதுதான் ஞாபகம். இப்பதான் நீங்க ஜோஷா பேசுறீங்க, வந்ததுல இருந்து எனக்கு போற டைம்ல லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்டாருங்க. அதனாலதான் அஜித் பல்தான். ஆனா இதுவுமே கொஞ்சம் தடவி கொடுக்குற மாதிரிதான் இருக்கு. இதே தடவி கொடுக்கறது என்னால முடியல மாவீர. இவ்வளவுதான் மேக்சிமம் வரும், பொறுத்துக்கோங்க. அஜித் பல்தான் கமான் சொல்லுங்க. நாளைக்காச்சும் மென்ஸ் மேட்ச் பாப்பீங்களா? என்ன ப்ரோ, நாளைக்கு பாக்குறேன். நீங்க சொல்லிட்டீங்களா, நான் பாக்குறேன் நாளைக்கு. அது காலைல 9 மணிக்கு எந்திரிக்கணுமே. 8 மணிக்கே எந்திரிச்சுறாங்க. நான்லாம் வந்துட்டு 8 மணிக்கு எழுந்திரிச்சு 10-11 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு 11 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவேன். தூக்கம் வரலன்னா ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் அப்ப இன்னைக்கு மத்தியானம் தூங்கிட்டு இப்போ தூங்குறேன்னு சொல்லி இது பண்றீங்க. என்னது இன்னைக்கு மத்தியானம் தூங்கல? டெய்லி எல்லாம் மத்தியானம் தூக்கம் வராது. சொல்லுங்க அஜித் பல்தான். சொல்லுங்க. நான் பேசிட்டு தானே இருக்கேன். கமல் ப்ரோ, நீங்க இன்னைக்கு முடிச்சிடலாமான்னு சொல்லணும். நீங்க தான். நான்லாம் சொல்லவே மாட்டேன். கமல் ப்ரோ வாங்க, நம்ம டாபிக் ஆரம்பிப்போம். நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், சும்மன் கேள். அப்ப முடியாது பரணி. அவங்கள முடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஓகேவா? அது மாவீரன்லாம் பாத்தீங்கன்னா எந்நேரமும் ஸ்பேஸ்ல இருக்காரு. அவரு சரி, இந்த இவரு மகேஷ் பிரதர் இருக்காரு. மகேஷ் பிரதர் நாங்க காலையில பார்த்தா ஒரு ஸ்பேஸ், மதியானம் பார்த்தா ஒரு ஸ்பேஸ். அவருக்கு மகி டூ இஸ் ஸ்பீக்கிங். ஆமா, உங்களை தாங்க சொல்றேன். 5:30 மணிக்கு ஒரு ஸ்பேஸ், 7:30 மணிக்கு ஒரு ஸ்பேஸ்.